இப்போது நாம் வலியுறுத்திய இதே கோரிக்கையை வலியுறுத்தி நாம் ஒரு பட்டினி தொடர் முழக்க போராட்டத்தை முன்னெடுத்தோம். மீண்டும் அதே கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு ஆர்ப்பாட்டத்தை, ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். வருகிற 26ஆம் தேதி மீண்டும் வள்ளுவர் கோட்டத்திலே ஒரு மாபெரும் பட்டினி தொடர் முழக்க போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறோம். இப்படி தொடர்ச்சியாக அறவழியில் ஜனநாயக முறையில் நமது கோரிக்கைகளை முன்வைத்து நாம் போராட இருக்கிறோம். அதற்கு காரணம், நாளை நமது தம்பிகள், புலம்பெயர்ந்து வாழ்கிற நமது தாய் தமிழ் சொந்தங்கள் பெரிய அளவில் எழுச்சியாக திரண்டு பேரணியாக சென்று ஐநா மனித உரிமை ஆணையத்திடம் நாம் முன்வைக்கிற கோரிக்கைகளை இன்னும் பல கோரிக்கைகளோடு சேர்த்து கொடுக்க இருக்கிறார்கள். அந்த ஆணையத்திற்கு நாம் தமிழர் கட்சி ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பி இருக்கிறது. அதே நேரம் அவர்கள் முன்வைக்கிற ஒரு குறைபாடு, சேர்பியா என்கிற சின்ன நாட்டிடத்தில் இருந்து கொசோவா இன மக்கள், கொசோவா என்கிற நாடு பிரியுது. வெறும் 10 ஆண்டு கால போராட்டம், வெறும் 4 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இன மக்கள். அவர்கள் கொடுத்த எண்ணிக்கை சாட்சியங்களை விட, அந்த அளவை விட 12 கோடி தமிழ் தேசிய இன மக்கள், ஒரு மிகப்பெரிய பேரழிவு, 60 ஆண்டு கால போராட்டம், லட்சக்கணக்கான மக்களின் உயிரிழப்பு. ஆனால் அந்த மக்கள் கொடுத்திருக்கிற சாட்சியங்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதே என்று அந்த ஆணையத்தை சார்ந்த சாட்சியங்களை திரட்டி கொண்டிருக்கிறவர்கள் நம்மளிடத்திலே ஒரு குறையாக சொல்கிறார். எனவேதான் நாம் அதிகப்படியான சாட்சியங்களை திரட்டி கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. நமது மக்களை துணிந்து போய் சாட்சியங்களை கொடுங்கள் என்று சொல்ல வேண்டிய தேவையும், அவர்களை ஊக்கப்படுத்த, அவர்களை முன்னிறுத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது. இப்போது நாம் போராடி கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்ட படங்களும் இந்த காணொலியும் உடனடியாக செல்ல இருக்கிறது, அனுப்பி நேரம் தம்பிகள் அனுப்பி இருப்பார்கள். அது நாளை ஐநா மனித உரிமை ஆணையத்திடத்திலே கொடுக்கப்பட இருக்கிறது. தாயக தமிழகத்தில், இந்தியாவில் 8 கோடி தமிழ் மக்கள் நிறைந்து வாழ்கிற தமிழகத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக இங்கே வந்து சாட்சியங்களை திரட்ட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். அதே நேரம் என் இனத்தை கொன்றொழித்த ராஜபக்சே இந்த கொடுங்கோலனை ஐநா மன்றத்திற்குள் பேசவிடக் கூடாது, அனுமதிக்க கூடாது என்ற கோரிக்கையும் வலியுறுத்தி போராடி கொண்டிருக்கிறோம் என்பதற்கு சாட்சியாக இந்த படங்கள் எல்லாம் செல்ல இருக்கிறது. இது ஏன் ஐநா மன்றத்திற்குள் ராஜபக்சே பேசக்கூடாது? நரேந்திர மோடி அவர்கள் கூட பேச இருக்கிறார்கள். ஏன் ராஜபக்சே பேசக்கூடாது என்று சொல்றோம்? இந்த நூற்றாண்டில் இப்படி ஒரு மனித படுகொலை நிகழ்ந்ததில்லை என்கிற அளவிற்கு என் இனத்தை கொன்றொழித்த ஒரு கொடுங்கோலன் ராஜபக்சே ஒரு சாட்சியமற்ற போராக தன் நாட்டை சுத்தி இறுக்கி மூடிவிட்டு இருட்டுக்குள் வைத்து என் இன மக்களை கொன்றது போல கொன்று குவித்தான். அங்கே இருந்த தொண்டு நிறுவனங்களை, ஊடகங்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு சாட்சியமற்ற போராக நடத்தி நமது மக்களை கொன்று குவித்தான். இப்ப அதையும் மீறி சேனல் 4 என்கிற அந்த தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கிற அந்த ஆவணங்கள் சிங்கள ராணுவ வீரர்கள் அவர்கள் தமிழ் மக்களை எப்படி கொன்றோம், தமிழச்சிகளை, தமிழ் பெண்களை எப்படி வன்புணர்வு செய்து நாங்கள் கொன்றோம் என்பதை ரசித்து போட்டு போட்டு பார்த்து ரசிப்பதற்காக அவர்கள் அலைபேசியில் எடுத்து வைத்திருந்ததுதான். யாரும் போய் காணொலியை வைத்து அப்படியே எடுத்துக்கொண்டு வந்ததா இல்ல, சேகரித்ததா இல்ல. அதைத்தான் சிறுக சிறுக சேமித்து இன்றைக்கு ஒரு ஆவணப்படுத்தி அந்த கல்ல மக்ரேங்கிற அந்த இயக்குனர் அந்த சேனல் 4 மூலமாக சர்வதேச சமூகத்திற்கு இன்னைக்கு காட்டியிருக்கிறார். அதில் காட்டப்படாத சாட்சியங்கள் இன்று நம்மிடத்தில் இருக்கிறது, ஏன் என்னிடத்திலே இருக்கிறது. இப்படி பல இடங்களில்
இதுவரை வெளிவராத எண்ணற்ற சாட்சியங்கள் மறைந்தும் புதைந்தும் இருக்கிறது. இவற்றையெல்லாம் பன்னாட்டு சமூகத்திடத்திலே சமர்ப்பிக்க வேண்டிய தருணம் இதுதான். அதனால்தான் தொடர்ச்சியாக நாம் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். ராஜபக்சே நம் இனத்தை கொன்றவன், ஒரு இனப்படுகொலையாளர். எமது இனத்தை கொன்றொழித்து எம் இனத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான நீதியை பெற்றுத்தாருங்கள். ஏன்? எமக்கென்று குரல் கொடுக்க, எமக்கென்று ஆதரவாக கரம் நீட்ட யாருமே இல்லாத ஒரு அனாதை அடிமை தேசியத்தின் பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். அப்போதுதான் வேற வழியின்றி சர்வதேச சமூகத்தை நாடி இருக்கிறோம். எனவே ஐநா பெருமன்றத்திலேயே நாங்கள் முறையிட்டு நீதியை பெறுவதற்கு வேண்டி நிற்கிறோம். இந்த நிலையில் யார் எமக்கான நீதியை பெற்றுத் தருவார்கள் என்று நாங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறோமோ, அதே மன்றம் எவன் என் இனத்தை கொன்று ஒழித்தானோ அவனையே பேச உள்ளே அனுமதிப்பது என்பது எப்படி? கொலைகாரனை கூப்பிட்டு விருந்து வைத்து இருக்கிற ஒரு வீட்டில் எனக்கு என்ன நியாயம் கிடைக்கும்? அந்த மன்றத்தில் அவர் என்ன பேசுவார்? அவர் செய்த செயல்களை நியாயப்படுத்தி பேசுவார். யாராவது அந்த மன்றத்தில் எதிர்த்து அவர் கருத்துக்கு எதிர்கருத்து பேச எம் சார்பாக யாராவது உண்டா? எமக்கு ஆதரவாக நிற்கிற நாடுகள் ஏதாவது உண்டா? இல்லை. அப்ப எவன் கொலைகாரனோ அவனையே அந்த மன்றத்தில் ஏற்றி பேசவிட்டால் அந்த மன்றம் எமக்கான நீதியை எப்படி பெற்றுத் தரும் என்கிற கேள்வி எங்களுக்கு எழுமா இயலாது. எனவே சர்வதேச நாடுகள் இன்றைக்கு எனது அன்பு சொந்தங்களே, காமன்வெல்த் மாநாட்டில் இந்திய பெருநாடு பங்கேற்க கூடாது என்று நாம போராடணும். அது காரணம் என்ன? ஒரு தெற்காசிய பிராந்தியத்தில் ஒரு மிகப்பெரிய துணைக்கண்டமாக இருக்கிற இந்திய பெருநாட்டின் தலைவர்கள், இந்த நாட்டின் முதன்மை அமைச்சராக இருக்கிற பிரதமர் அங்கு போய் பங்கேற்று விட்டால் இலங்கை அந்த நாட்டில் நடந்த இனப்படுகொலை, அந்த போரின் பேரழிவு எல்லாம் ஆதரிப்பதாக அங்கீகரிப்பதாக வந்துவிடும். அதனால்தான் நீங்கள் போகக்கூடாது என்று நாம் போராடி அதை தடுத்தோம். அதைவிட பேராபத்து அந்த நாட்டின் அதிபரையே ஐநா மன்றத்திற்குள் பேச அனுமதித்து விடுவது என்பது அது அதைவிட பேராபத்தை நமக்கு உண்டு பண்ணும். எனவேதான் அவரை பேசவிடக்கூடாது என்று நாம் தடுக்கிறோம், தடுக்க முயற்சிக்கிறோம். இதில் நமக்கு அந்த வலிமை இருக்கா? இல்லை. ஆனால் இந்த கோரிக்கை ஏற்கப்படுமா? ஏற்கப்படும். தொடர்ச்சியாக நாம் போராடி கொண்டிருக்கிற இந்த போராட்டங்கள் ஒரு நாள் நிச்சயமாக ஐநா பெருமன்றத்தினுடைய கதவை தட்டும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் மட்டுமல்ல, உலகெங்கும் புலம்பெயர்ந்து வாழ்கிற நமது தாய் தமிழ் உறவுகள் எல்லோரும் சேர்ந்து இந்த கருத்தை வலியுறுத்துறாங்க. குறிப்பாக ராஜபக்சே பேசுகிற அந்த நாளில் ஐநா பெருமன்றத்தை பெரிய அளவிற்கு முற்றுகையிட்டு நமது மக்கள் போராடுவார்கள். ஆனால் இந்திய பெருநாடு, இந்திய பேரரசு நினைத்தால் ராஜபக்சேயை ஐநா பெருமன்றத்திற்குள் பேச அனுமதிக்காமல் தடுக்க முடியும். ஆனால் தடுக்குமா? தடுக்காது. பிறகு ஏன் போராடுறோம்? போராட வேண்டிய தேவை இருக்குது. ஏன் தேவை இருக்குது? நாம் தொடர்ச்சியாக கெஞ்சிக்கொண்டும் போராடிக்கொண்டும் மன்றாடிக்கொண்டும் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டும் முற்றுகையிட்டும் செய்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் ஒரு நாள் இந்திய பெருநாடு நம்மிடத்திலே பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கான காலம் வந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன கேட்பேன்? நான் பட்டினி கிடந்தேன், நான் ஆர்ப்பாட்டம் செஞ்சேன், நான் தீக்குளிச்சு செத்தேன், நான் மனித சங்கிலி நடத்தினேன், எண்ணற்ற போராட்டங்களை நான் செஞ்சேன், நீ எதுக்காவது ஒன்றுக்கு மதிப்பளித்தாயா என்று கேட்கக்கூடிய காலம் விரைவில் வர இருக்கிறது. அதற்காகத்தான் நாம் தொடர்ச்சியாக போராடிக்கொண்டே இருக்கிறோம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சாட்சியங்களை ஐநா மனித உரிமை ஆணையத்தினுடைய விசாரணை குழு திரட்டி கொண்டிருக்கிறது. ஏன் இந்தியாவிற்குள் வந்து தாயக தமிழகத்தில் நாம் விசாரிக்க வேண்டும், சாட்சியங்களை திரட்ட வேண்டும் என்று சொல்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இருக்கிறது. இப்ப கனடாவில் வாழ்கிற நமது தாய் தமிழ் உறவுகளிடத்திலேயோ, பிரிட்டனில் வாழ்கிற நமது சொந்தங்களிடத்திலேயோ, பிரான்ஸ் ஜெர்மனியில் வாழ்கிற சொந்தங்களிடத்திலேயோ சாட்சியங்களை திரட்டுவது என்பது கடினம். ஜெர்மன்ல 300 கிலோமீட்டருக்கு அங்கே ஒரு வீடு இருக்கு, 150 கிலோமீட்டருக்கு அங்கே ஒரு தமிழன் குடியிருப்பான். லண்டன்லையும் ஒரே இடத்தில் நமது மக்கள் வாழ்வதில்லை. 100 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர் தூரங்களில் அங்கங்கே வாழ்கிறார்கள். அவர்களிடத்தில் தேடி போய் சாட்சியங்களை பெறுவதென்பது, இல்லை அவர்கள் வந்து சாட்சியங்களை திரட்டுவரிடத்தில் பெறுவரிடத்தில் கொடுப்பது என்பது கடினம். ஆனால் இங்கு அப்படி இல்லை.
முகாமுக்குள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் மொத்தமாக வாழ்கிறார்கள் நமது மக்கள். அப்ப சாட்சியங்களை பெறுவது எளிது. இங்கே வந்து 100க்கும் மேற்பட்ட முகாம்கள் இருக்கிறது, ஏதிலிகளாக எமது மக்கள் வாழ்கிற முகாம்கள். இதிலே வந்து நீங்கள் சாட்சியங்களை பெற வேண்டும். ஏனென்றால் போரின் பேரழிவிற்கு பிறகு அந்நிய தேசங்களுக்கு புலம்பெயர்ந்து வாழ வசதி இருந்தவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் அந்த வசதி மற்றும் வாய்ப்பு மற்ற எமது மக்கள் அதிகப்படியான எண்ணிக்கையில் இங்கேதான் வாழ்கிறார்கள். போருக்கு பிறகு பெரும் பாதிப்புக்கு ஆளான எமது உறவுகள், கையில்லாம கால் இல்லாம வீடு இல்லாம 90,000 விதவைகள் இன்னும் அந்த நிலத்தில் இருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு வரைக்கும் பாதிப்புக்கு ஆளாகி, இன்றைக்கு வரைக்கும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி செத்துக் கொண்டிருக்கிற எமது பிள்ளைகள் இன்னும் அந்த நிலத்தில் வாழ்கிறார்கள். அவர்களிடத்தில் சாட்சியங்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்லை. ராஜபக்சே இந்த விசாரணை குழுவை தன் நாட்டுக்குள் அனுமதிக்க முடியாது என்று மறுத்துவிட்டார். அப்படி என்றால் போர் நடந்த நிலத்தில் சாட்சியங்களை பெற முடியாது என்றால் புலம்பெயர்ந்த நிலங்களில் பெற வேண்டிய தேவை உருவாகி இருக்கிறது. அப்ப புலம்பெயர்ந்த தேசங்களில் பெறுவதோடும் இந்திய பெருநாட்டில், குறிப்பாக தாயக தமிழகத்தில் தஞ்சம் புகுந்திருக்கிற எமது தாய் தமிழ் உறவுகளிடத்திலும் வந்து நீங்கள் இந்த சாட்சியங்களை பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறோம். அதற்கு இந்திய பெருநாடு இசைவு தர வேண்டும். இலங்கை சொன்னதை போல இந்த விசாரணை குழுவுக்கு விசா தர முடியாது, அனுமதிக்க முடியாது என்று சொல்லக்கூடாது. அந்த மூவர் குழுவே வர வேண்டும் என்பது இல்லை, அவர்கள் பிரதிநிதிகளை அனுப்பி இங்கே சாட்சியங்களை பெற வேண்டும். அப்படி பெறுகிற போது சாட்சியங்கள் அளிக்கிற எமது மக்களுக்கு தமிழ்நாடு அரசு உரிய பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். அதுதான் நாம் வைக்கிற கோரிக்கை. இப்ப தமிழக முதல்வர் அவர்களை சந்திக்க நாம் நேரம் கேட்டிருக்கிறோம். அதுக்கு காரணம், இதுவரை அவர்கள் இந்த ஈழ மக்களினுடைய உரிமைக்கு, அந்த விடுதலைக்கு அவர்கள் போட்ட தீர்மானம், ஒரு காட்டிய உறுதி நமக்கு நம்பிக்கை தருவதாக இருக்கிறது. அதை நாம் பலமுறை பாராட்டி இருக்கிறோம். அதற்காகவே அவர்களை ஆதரித்து நாம் தேர்தல் களத்திலே நின்று இருக்கிறோம், அவர்களுக்கு ஆதரவாக. இப்போது ஏன் தேவைப்படுகிறது என்றால், இதுவரை செய்த பணிகளிலே சிறப்பான தேவை இப்போதுதான் ஏற்பட்டிருக்குது. இதுதான் மிகச்சிறந்த பணியாக இருக்க முடியும். நாம் சாட்சியங்களை திரட்டி கொடுப்பதை விட தமிழ்நாடு அரசு ஒரு வார்த்தை சொன்னால் சாட்சியங்களை திரட்டுவது எளிது. நானோ எனது தம்பிகளை போய் முகாம்களில் சாட்சியை பெற முடியலை. சாட்சியங்களை எமது மக்கள் அஞ்சுகிறார்கள். காரணம், அங்கே கியூ பிரான்ச் இருந்து உள்ளே நுழைய விடுவதில்லை. அதை மீறி எமது மக்கள் சாட்சியங்களை தர பயப்படுகிறார்கள். நீங்க சாட்சியத்தை எடுத்துட்டு நான் பேசிட்டு வெளியில போயிட்டா மறுபடி காவல்துறை எனக்கு நெருக்கடி தருமோ, அச்சப்படுத்துமோ என்று பயப்படுகிறார்கள். எனவே அந்த அச்சம் தேவையில்லை என்கிற ஒரு நிலையை கொண்டு வருவதற்கு தமிழ்நாடு அரசு தான் முயல வேண்டும். அதனால் தான் முடியும். எனவேதான் தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சந்தித்து நமது கோரிக்கையை வலியுறுத்தி, நீங்கள் இந்திய அரசிடத்திலே அந்த விசாரணை குழுவை இங்கே அனுப்பி இங்கே இருக்கிற முகாம்களில் இருக்கிற எமது மக்களிடத்திலும் சாட்சியங்களை திரட்டுங்கள், பெறுங்கள் என்று ஒரு கோரிக்கை வைக்க இருக்கிறோம். அதோடு நமக்கிட்ட இருக்கிற சாட்சியங்களை திரட்டி அவர்களிடத்திலே கொடுத்து தமிழ்நாடு அரசு அளிக்கிற சாட்சியமாக கொடுத்தால் அது மிகுந்த மதிப்புமிக்கதாக, இன்னும் மதிப்புமிக்கதாக இருக்கும் என்று நாம் நம்புகிறோம். அதனால் அவர்களிடத்திலே நேரம் கேட்டிருக்கிறோம். நேரம் வரும்போது சந்தித்து இந்த கோரிக்கையை வலியுறுத்துவோம். இப்போது நாம் மிக கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது. ஏனென்றால் இவ்வளவு காலம் இல்லாமல் ஒரு பத்திரிகையில் வரதராஜ பெருமாள் பேட்டி கொடுக்கிறார். இத்தனை காலம் எங்கே இருந்தார் அவர்? அப்ப இந்த விசாரணை வருகிற போது திடீரென்று இந்து பத்திரிகையில் ராஜபக்சே பேட்டி கொடுக்கிறார். அது எடுத்தது யார்? சுப்பிரமணிய சாமியின் மகள். அது தேவை என்ன இருக்கிறது? அப்ப எந்தெந்த நேரங்களில் இவர்கள் எல்லாம் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதை மிக நுட்பமாக நீங்க கவனிக்கணும். வரதராஜ பெருமாள் என்ன சொல்றாரு? ஏன் விடுதலை புலிகள் தோற்றார்கள்? அவர்கள் அரசியல் செய்யாமல் ஆயுதத்தை மட்டுமே நம்பி நின்றார்கள் என்று. அப்ப நீ என்ன புடிங்கிட்டா இருந்த? நீ அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதானே? நீ என்ன பண்ணிட்டு இருந்தங்க? உன் வேலை என்ன? நீ ஈழத்தமிழனா ஈனத்தமிழனா? உன் வேலை என்ன? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நீ உயிருக்கு பயந்து ஓடி ஒண்டி வந்து நக்கி பதுங்கி கிடந்த நாய். நீ என்ன பேசுற? நீ யார்? நீ முதல்ல நீ யாரு? இவ்வளவு காலம் என்ன இருந்த? என்ன நீ பெருமையா பேசுற? இந்திய அரசின் பாதுகாப்பில் இருந்தது எனக்கு பெருமைதான். நாயே,
நீ அடிமையாக வந்து இங்க நக்கி பிழைத்து கொண்டிருந்தங்கிறத என்ன பெருமையா பேசிட்டு இருக்கிற? நீ ஒரு தமிழனா? உன் பிள்ளைய மலையாள படத்துல நடிக்க விட்டுட்டு நீ என்னடா இங்க புடுங்கின வேலை நீ கருத்து சொல்லிட்டு இருக்க? நீ உன் வேலை என்ன? உன் வேலை என்ன? அப்ப எந்த நேரத்தில் நீ பேசுற? ஆயுதத்தை மட்டுமே நம்பி அவர்கள் போராடினார்கள். நீ அரசியல் செய்ய வேண்டியதானே? அப்ப எந்தெந்த நேரங்களில் விஷமமான தேவையற்ற திசை திருப்புகிற சிந்தனைகளை கருத்துக்களை மக்களிடத்தில் விதைக்க முடியும் என்பதில் கவனமா இருக்காங்க. இவ்வளவு காலம் வாய் முடிந்துட்டு இப்ப பேசுறது. இப்ப ஐயா சம்பந்தம் அவர்கள் பேசுறாங்க, இலங்கையை பிரித்து கேட்க முடியாதுன்னு. அது கேட்க முடியாது. நம்ம ஐயாட்ட என்ன சொல்றோம், இதை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லியிருக்கலாமே, எங்க அண்ணன் இங்க துப்பாக்கியோட நிற்கும் போதுன்னு நம்ம சொல்றோம். பிரச்சனை தான், நீங்க இலங்கையை பிரித்து கேட்க முடியாது. நீங்க கேட்க மாட்டீங்க, கேட்க முடியாது உங்களால. ஏன்னா தொண்டைக்குழிக்குள்ள துப்பாக்கி வச்சுட்டு என்ன வேணும் சம்பந்தாங்கிற, நீ தொண்டைக்குழியில துப்பாக்கி எடுன்னு சொல்ல முடியும். அது உங்களை குறை சொல்லல. நான் நிக்கிற இடத்துல நீங்க இருந்தா நான் பேசுறத பேசுவீங்க, நீங்க நிக்கிற இடத்துல நான் இருந்தா பேச மாட்டேன். நெஞ்சில கொண்ட கட்டி வெடிச்சு சாவாது செய்வேனே ஒழிய உங்களை போல இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்க மாட்டேன். இப்ப இதில் ரொம்ப கவனமா நம்ம செய்யணும். ராஜபக்சேனுடைய பேட்டியை இந்து நாளிடுதல் வந்து இதுவரை இல்லாத இப்போது வெளியிட வேண்டிய தேவை என்ன இருக்குது? எடுத்தது யாரு? ஐயா சுப்பிரமணிய சாமியுடைய மகள். அப்ப மக்களிடத்துல இந்த மாதிரி காலகட்டங்கள்ல தமிழர்கள் இந்த விசாரணை கோரி போராடுகிற காலங்களில் எல்லாம் இப்படி தேவையற்ற கருத்துக்களை பரப்புகிற வேலையை செய்கிறார்கள். இதில் குழப்பம் அடையக்கூடாது. திடீர்னு நம்ம ஆளுகளை என்ன எழுதுறான், பொட்டண்ணன் வந்து மலேசியாவில் ஜப்பானில் சரணடைஞ்சிட்டா, கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாருன்றான். எல்லாரும் என்கிட்ட கேட்குறான், அண்ணே உண்மையா உண்மையான்னு. இதுக்கு பதில் சொல்லியே பாதி காலம் ஓடிடுது. ஏன் இவ்வளவு காலம் இல்லாமல் இப்போ எழுத வேண்டியது இருக்குது? பொட்டம்மானை வந்து நாங்கள் கைது செய்யலை, ஆனால் போர்லேயே நாங்கள் கொன்னுட்டோன்னு அவன் சொல்கிறான். உடல் கிடைக்கலைங்கிறான். அப்போ என்ன அப்படி உடலோடவே மேலே போயிட்டாரா எங்கள் அண்ணன்? எப்படி கதை? எப்படி 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 கதை? அப்போ தேவையில்லாத குழப்பங்களை தமிழ் மக்களிடத்திலே, குறிப்பாக இளைய பிள்ளைகளிடத்திலே ஒரு சோர்வை விதைக்கணும், நம்பிக்கையற்ற தன்மை உருவாக்கணும், திசை திருப்பி விடணும், அவங்களுக்குள்ளே இருக்கிற போர்க்குணத்தை மாற்றி தற்சோர்வடைய வைக்கணுங்கிற வேலைகளை இதெல்லாம் நடக்குதுங்கிறத நீங்க தெளிவாக்கணும். அதுக்காக தான் இதை நம்ம பேச வேண்டியது இருக்கு. இப்ப என்ன நடக்குது? அருண் செல்வராஜுங்கிறவரு விடுதலை புலிகளையும் பயிற்சி எடுத்திருக்கிறார் ஒருத்தன் போட்டு விடுறான். அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஈழத்தமிழ் உறவுகள் அல்லாது தாயக தமிழகத்தில் இருக்கிற தமிழ் மக்கள், தமிழ் பிள்ளைகள் விடுதலை புலிகளில் தமிழீழ தேசிய இராணுவத்தில் சேரலாம் என்று தலைவர் முடிவெடுத்திருந்தா ஒரு சிங்களனும் உயிரோடு இருந்திருக்க மாட்டான். ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சுக்கணும், 2.5 லட்சம் ராணுவ வீரமே, நம்ம வெறும் 20,000 பேர் தான். ஆனா அண்ணன் நினைச்சிருந்தா 4.5 லட்சம் ராணுவ வீரர்களை கூட திரட்டியிருக்கலாம். தமிழ்நாட்டு தாயகத்துவ தமிழ் சொந்தங்கள், என்னுடைய தாய் தமிழ் உறவுகள், தமிழ்நாட்டு பிள்ளைகள் வாங்க புலிகளா சேரன்னு ஒரே ஒரு அறிக்கை. சீமான்லாம் இங்கே நின்றுருப்பேன், ராமேஸ்வரத்தில் சென்னைக்கு வண்டி ஏறி இருப்பேன். அப்போ இது தேவையற்ற. தலைவர் அதில் உறுதியாக இருந்தார். எமது விடுதலைக்கான ஆதரவை கொடுங்கள், அரசியலை செய்யுங்கள், ஆத்மார்த்தமான ஒரு அன்பான ஆதரவை தாருங்கள். ஆனால் இந்த மண்ணின் பிள்ளைகள் நாங்களே படையாக திரண்டு போராடி எமது விடுதலை வென்றெடுத்துக் கொள்கிறோம் என்பதில் உறுதியாக இருந்தார். இன்னைக்கு இல்லை, பெருமகள் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் ஈழ விடுதலைக்கு போராடிய தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு அமர்வில் உட்கார்ந்து பேசுகிற போது மூத்த போராளிகள் எல்லோருமே சொன்னது, என் அன்பு தம்பிகளே, என் அருமை சொந்தங்களே, இந்திய ராணுவத்தை அனுப்பி எங்களுக்கு விடுதலையை பெற்றுத்தாருங்கள். பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷை எப்படி பிரித்தீர்களோ அப்படி உங்கள் ராணுவத்தை அனுப்பி எங்களுக்கு விடுதலையை பெற்றுத்தாருங்கள் என்றுதான் பேசினார்கள். எல்லாரும் கருத்தையும் கேட்டுவிட்டு சிறு வயது பிள்ளையாக 22 வயது இளைஞனாக இருந்த ஒரு இளைஞரிடத்திலே அந்த அம்மையார் கேட்கிறார்கள், கடைசியா போனா போகுது, இந்த சின்ன பையன்கிட்ட கேட்பான் என்ன சொல்றான்னு பார்ப்போம் என்று. அந்த பையன்தான் எழுந்து சொன்னான், உங்கள் ராணுவத்தை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், எங்களுக்கு பயிற்சி கொடுங்கள், நாங்கள் போராடி விடுதலையை பெற்றுக் கொள்கிறோம் என்று சொன்னார். அவர்தான் நமது தேசிய தலைவர், நம் அண்ணன் மேதகவி பிரபாகரன் அவர். அதை புரிந்து இந்த நிலத்தில் இருந்து
2008 பிப்ரவரி மாதத்தில் என் தலைவனோட நிற்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டேன் அண்ணா, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டேன், இனி திருப்பி போக எனக்கு விருப்பம் இல்லை, நான் உங்க கூடவே இருந்துறேன் என்று சொல்றேன். அது உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருந்திருக்கலாம், அண்ணனை பார்த்த அன்பின் மிகுதியா இருந்திருக்கலாம், எனது மக்கள் பட்ட துயரங்களையும் காயங்களையும் அந்த நிலத்தையும் பார்த்த ஒரு பேராவலில் கூட நான் சொன்னதாக இருக்கலாம். ஆனால் நான் உளமாற உணர்ந்துதான் சொன்னேன், இனி நம்ம இங்க போய் என்ன செய்ய போறோம், இங்கே இருந்துருவோம் என்று சொன்னேன். அதற்கு என் தலைவன் சொன்னது, நீ இங்கிருந்து என்ன செய்வியோ அதையெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு நிறைய ஆள் இங்க இருக்கு பாரு, ஆனா நீ அங்கிருந்து செய்யறதுக்கு இங்க ஒருத்தர் இல்லை, அதை நீ தெரிஞ்சுக்க, முதல்ல நீ அங்க போ. ஏன்னா அவர் நினைத்திருந்தால் எத்தனை போராளிகளையும் இந்த நிலத்திலிருந்து உள்வாங்கி தனது படையை பெருக்கி வென்றிருக்க முடியும், அடிச்சு நொறுக்கி இருக்கலாம். அதை அவர் செய்யல. யார் இந்த அருண் செல்வராஜ்? ஈழத்தமிழனா? உலகம் எங்களை ஒட்டு பார்க்குது, நாங்க உலகத்தையே உழவு பார்த்துக்கிட்டு இருந்தோம் இத்தனைண்டு ஒரு ஓரத்தில் இருந்துட்டு. நீ அந்த உளவு பிரிவில் இந்த கூலிக்கு மாரடிக்கிற ஒருவனை சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தவன்னு இவன் சொல்லிட்டு இருக்கிறான். இது எதற்காக இது கிளப்பி விடப்படுது? இதை நுட்பமா நீங்க பார்க்கணும். ஈழ போரை நடத்தி கொண்டிருக்கும் போது, அந்த பேரழிவு போரை இலங்கை அரசு நடத்தி கொண்டிருக்கிற போது தொடர்ச்சியாக நாம் மேடைகளிலே பதிவு செய்தோம், இந்திய அரசு எமது இன மக்களை கொள்வதற்கு ஆயுதங்களை கொடுக்கக்கூடாது, ராணுவ பயிற்சியை கொடுக்கக்கூடாது, பண உதவி செய்யக்கூடாது என்று நாம் போராடணும். ஆனால் அன்றைக்கு இந்திய அரசு என்ன சொல்றது? நாம் உதவவில்லை என்றால் சீனா உதவிடும், பாகிஸ்தான் வந்துடும், நீ உதவினாலும் வந்துருவான், வந்துட்டான். இப்ப கச்சத்தீவில் ராணுவ தளத்தை அமைச்சிருக்கிறது யாரு? சிங்களம் இல்ல, சீனை. பாகிஸ்தான் வரும். எப்படி வரும்? நேரடியாக பாகிஸ்தான்ல இருந்து ஒரு தீவிரவாதி உள்ளே வர முடியும், அவன் இலங்கையில தங்கி இலங்கை குடியுரிமையை பெற்று இலங்கை குடிமகனாக இந்தியாவுக்குள்ள வர முடியும். இந்த பேராபத்து இந்தியாவுக்கு இருக்கு என்று 4 ஆண்டுகளா நம்ம பேசியிருக்கோம். வேணா என் கேஸ் போட்டு பாரு என் பேச்ச. ஆனா நீ அன்னைக்கு நம்பல, தேவையற்ற குழப்பத்தை நான் மக்களுக்குள்ள கொடுக்கிறேன்னு சொன்ன, நீ அச்சத்தை ஏற்படுத்துறேன்னு. இப்ப அது நடக்குது. இங்க தொடர்வண்டி நிலையத்தில் கொண்டு வச்சவன் எவன்? அங்கிருந்து வந்தவன். இப்ப வந்திருக்கிறவன் யாரு? பாகிஸ்தானோட தூதரகத்தில் அங்க இருந்த அந்த தூதர்கள், அந்த அதிகாரிகள் அனுப்பி வச்சவன்றான். இப்ப என்ன பண்ண போற? ஆனா இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டுமே என்று பயந்து புலிகளை அழித்ததனால் வந்த நிலை என்ற நிலைக்கு வந்து விடுமோ என்ற குற்றச்சாட்டு வந்து விடுமோ என்று அஞ்சி என்ன செய்யறான்? புலிகள்கிட்டையும் பயிற்சி எடுத்திருக்கிறான், அது உளவு பிரிவில் இருந்திருக்கிறான். இதை நிரூபிக்க முடியுமா? 1000 சொல்லலாம். எனது அன்பு தம்பிகள், எனது அருமை உடன் பிறந்தார்கள், என் பாசத்திற்குரிய பெற்றோர்கள் தெரிந்து கொள்ளணும். தமிழீழ விடுதலை புலி என்பவன் யார்? பயிற்சி முடிச்சு பச்சை உடுப்பை போடுவதற்கு பல காலம் ஆகும். அந்த சீருடையை போடும் போது அவன் உறுதிமொழி எடுப்பான். என்ன எடுப்பான்? எந்த மண்ணில் தாயக விடுதலைக்காக நாம் போராடுகிறோமோ அந்த மண்ணை தாண்டி இன்னொரு மண்ணில் ஒரு சிறு அசம்பாவிதத்தை கூட செய்வதில்லை என்று உறுதி எடுத்துட்டு தான் அந்த சீருடையை போடும். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுதான் சத்தியம். இங்க எத்தனையோ பேர் ரத்த பொட்டலம் வாங்க, மருந்து வாங்க, மாத்திரை வாங்க, மண்ணெண்ணெய் வாங்க, எத்தனையோ போராளி பிள்ளைகள் இந்த தமிழகத்திற்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் கழுத்துல எல்லாம் சைனைடு குப்பி இருந்தது. அது என்ன ஆனது? எண்ணற்ற பேர் சிறைப்பட்டு இன்னும் இந்த தமிழக சிறைகளில் வாடிக்கொண்டிருந்தார்கள். இன்னும் எண்ணற்ற பேர் வழக்குகளில் சிக்கி இன்னும் சிறப்பு முகாமில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், எனது உடன் பிறந்தவர்கள். ஆனால் அவர்கள் கழுத்தில் இந்த சைனைடு குப்பி எங்க? அந்த குப்பியோடு இந்த நிலத்துக்கு வந்திருந்தால் ஒருவர் கூட அவரை பிடித்திருக்க முடியாது. ஏன்னா குப்பியை கிடிச்சிருப்பான். ஏன் அந்த குப்பி இல்ல? என் தலைவன் உத்தரவு. இந்த நிலத்தை தவிர எந்த நிலத்திற்கு போனாலும் அந்த நாட்டின் சட்டத்திட்டத்தை அப்படியே மதிக்கணும். குப்பியை கழட்டி வச்சுட்டு தான் போகணும். போலீஸ் உன்னை சிறை பிடிக்குதா, சிக்கி கொண்டாயா, சிறையில் வாடுவதும் விடுதலை போராட்டத்திற்கான ஒரு களம் தான். அதுவும் ஒரு வித போராட்டம் தான். முதல்ல அதை நீ புரிஞ்சுக்கணும். ஒரு குண்டூசி போட்டான்னு சொல்றான் இந்த நிலத்துல ஒரு விடுதலை புலி. புலி ஊடுருவிட்டான், புலிகள் காடாயிருச்சு, தெக்க வந்துட்டான், வடக்க வந்துட்டான், இதாயிட்டான் அதாயிட்டான்னு 22 ஆண்டுகளில் ஒரு இடத்துல குண்டு போட்டுக்கான்னு சொல்றான், ஒரு குண்டூசி போட்டுக்கான்னு சொல்றான் விடுதலை. சொல்லு பாப்போம். நீ நினைச்சு பாரு, எத்தனையோ தேசங்கள்ல புலம்பெயர்ந்து வாழ்கிறோம். எல்லா போராட்டமும் ஜனநாயக போராட்டம் தான். ஒரு கடை அடிச்சோம், ஒரு காரை மறிச்சோம், ஒருத்தன் சொல்றா பாப்பா உலக நாடுகள்ல கிடையாது. இதே பிரிட்டன்ல ஒரு கருப்பன், ஒரு வெள்ளை, ஒரு ஆப்பிரிக்கனை அவன் துப்பாக்கி வச்சிருந்தான்.
துப்பாக்கி வச்சிருக்கான், ஆயுதத்தை வச்சிருக்கிறானேன்னு கேட்க போகும்போது அவன் எடுத்து காவலர்களை தாக்கினான். அதனால ஏற்பட்ட களத்தில் 8000 கோடி அந்த நாட்டுக்கு இழப்பீடு. அவ்வளவு பெரிய கலவரம் வந்துருச்சு, ஒரு இனக்கலவரம். ஒரு குற்றவாளியை பிடிக்க போனதுக்கு அந்த இன மக்கள் எல்லோரும், அந்த கருப்பின மக்கள் எல்லாம் சேர்ந்து போராடி பெரிய கலவரம் ஆயிடுச்சு பிரிட்டன்ல, லண்டன்ல. ஆனா என் இனம் மொத்தமா செத்து செத்து விழுகிற செய்தியை கேட்ட போதும் கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்த எனது பெற்றோர்கள், பச்சிலம் குழந்தைகள் பனியிலையும் மழையிலையும் வெயிலையும் காஞ்சு கொண்டு ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் செய்தமே ஒழிய ஒரு கடையை உடைச்சான், ஒரு இடத்துல கல்லெடுத்து எரிஞ்சான், ஒன்று செய்தது உண்டா? இல்லை. ஏன்? நாங்கள் ஜனநாயகத்தின் பிள்ளைகள். தமிழனை போல ஒரு ஜனநாயகவாதிகள் உலகத்தில் எந்த நாட்டிலும் எந்த இனத்திலும் இருக்க முடியாது. எத்தனையோ சிங்கள நீங்க வந்து படித்துக் கொண்டிருந்தான், நாங்கள் செத்து கொண்டிருந்தோம். எத்தனையோ புத்தபிக்குகளை வந்து வழிபட்டு கொண்டிருந்தார்கள், நாங்கள் இங்கே செத்து கொண்டிருந்தோம். எத்தனையோ சிங்கள பெண்கள் இங்கே படித்துக் கொண்டிருந்தார்கள், வர்த்தகம் செய்து தொழில் செய்து கொண்டிருந்தார்கள். எங்கள் அக்கா தங்கையை கற்பழித்து கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரு சிங்களன் மீதாவது தமிழனுடைய நகை கீறல் பட்டது என்று எவனாவது சொல்லு பார்ப்போம்? இல்லை. எங்களுக்கு அடக்க முடியாத ஆத்திரம் இருந்தது, கோபம் இருந்தது, அதை தீர்க்க வழி இல்லாது அந்த கோப நெருப்பை எங்க உடம்பிலேயே கொட்டி வெந்து செத்தோமே ஒழிய ஒரு சிங்களனை கூட செய்யும். ஏன்? அந்த ஆத்திரத்தோட ஏதாவது ஒரு காங்கிரஸ்காரனை கட்டிப்பிடிச்சு செத்தமா? இல்லையே, இல்லையே. ஒரு சிங்களனை கட்டிப்பிடிச்சு செத்தமா? இல்லையே. ஏன்? நாங்கள் ஜனநாயகவாதிகள், அந்த வழியில் நின்று தொடர்ச்சியாக போராடுகிற பிள்ளைகள். இந்திய நாட்டில் ஜனநாயகம் இருக்குதோ இல்லையோ, ஆனால் நாங்கள் அந்த ஜனநாயகத்தை நேசிப்பவர்கள். ஒரு தூய ஜனநாயகம், இந்த ஒரு தூய மக்களாட்சி, உண்மையும் நேர்மையுமான மக்களாட்சி இந்த மண்ணிலே மலர வேண்டும் என்று போராடுகிற பிள்ளைகள். அதனால தான் இதில் உறுதியாக நின்று இந்த வழியிலே போராடுறோம். அதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஏன் இதை கேட்கறதுக்கு, மற்றவர்களை விட இந்திய பெருநாட்டிடம் கேட்கறதுக்கு, உலகத்தாரிடம் கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது. இருக்குது. இந்திய பெருநாட்டின் விடுதலைக்கு எங்களை போல தியாகங்களை அர்ப்பணம் செய்த இனம் ஒருவன் உண்டா? ஒருவன் உண்டா? மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை என் பாட்டன் வாவு சிதம்பரனார் இழுத்திருக்கான். மாடு இழுக்க திணறும் அந்த செக்கை இழுத்திருக்கான். மரத்துல தூக்குல தொங்கி இருக்கான் என் பாட்டன் மருதுபாண்டியன், என் பாட்டன் இன்னொரு பாட்டன் தீரன் சின்னமல, என் அப்பத்தா வேலு நாச்சியார். இது மன்னராட்சி காலத்துல, மக்களால் ஆட்சி காலத்துல எண்ணற்ற சிறை சித்திரவதை. தந்தை பெரியாரிலிருந்து, பெருந்தலைவர் காமராஜிலிருந்து எண்ணற்ற பெருந்தலைவர்கள் இந்த நிலத்தில், இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடி இருக்கிறோம். எங்களை போல ஒரு தேசியவாதி இந்த நிலத்தில் எவரும் இல்லை என்கிற உரிமையில் பேசுறோம். இன்னைக்கு இந்த நாட்டை நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிற அம்மையார் உமாபாரதி சொல்றாங்க, முல்லை பெரியாற்று அணை யாருக்கு சொந்தம் என்று. யாருக்கு சொந்தம்? கட்டியது எனக்காக, எனது நிலத்திலே கட்டப்பட்டது, கட்டியவன் நான். காசு கொடுத்தவன், கட்டுறதுக்கு திட்டங்களை போட்டவன் கர்னல் பென்னிக்கு, அவன் வெள்ளக்காரன். கட்டப்பட்டது எனக்காக. ஆனால் அந்த அம்மையார் சொல்றாங்க, அணை கேரளாவுக்கு சொந்தம், அதை பராமத்து பண்ற வேலை தமிழனுக்கு சொந்தம், வீடு அவனுக்கு சொந்தம், நீ முறவாசல் மட்டும் செய்யி என்று சொல்றாங்க. இது சரி என்றால் முல்லை பெரியாறு கேரளாவுக்கு என்றால், காவிரி கன்னடனுக்கு என்றால், நெய்வேலி பழுப்பு நிறக்களில் உற்பத்தி செய்கிற மின்சாரம் மொத்தமும் எனக்குத்தானே சொந்தம். அது எப்படி இந்தியனுக்கு சொந்தம்? எனது பாட்டன் ஜங்புலிங்கனார் சொந்த நிலத்தை 500 ஏக்கரை கொடுத்திருக்கான், தனி மனிதன் பொது சொத்தாக்கியிருக்கான். நீ பொது சொத்தை தனியாருக்கு விற்க வர்ற நீ? அப்ப என்னுடைய சொந்த நிலத்திலே தோண்டி எடுக்கப்படுகிற பழுப்பு நிலக்கரியிலே உற்பத்தி செய்யப்படுகிற மொத்த மின்சாரமும் எனக்குத்தான சொந்தம். உன்னுடைய வளம் உனக்கு, மலையாளி வளம் மலையாளிக்கென்றால் தமிழனுடைய மண்ணின் வளங்கள் அனைத்தும் தமிழனுக்குத்தானே. இதை நாங்கள் கேட்டதுண்டா? 8 மணி நேரம், 10 மணி நேரம், 20 மணி நேரம் இருட்டில் கிடந்து கூட எனக்கு தண்ணி தர மறுக்கிற மாநில மக்களுக்கு மின்சாரத்தை கொடுக்கிறோம். அவன் வெளிச்சத்தில் இருக்க, நாங்க இருட்டில் கிடக்கிறோம். எங்களை போல தேசியவாதி எவன் உண்டு? எவன் உண்டு? இந்த நிலத்திலே சுபாஷ் சந்திர போஸ், பாலகங்கார திலகர், ராஜீவ் காந்தி, என் தம்பிக்கு கூட பேர் இருக்கு, எத்தனையோ என் கட்சி பிள்ளைகளுக்கு ராஜீவ் காந்தின்னு பேர் இருக்கு, இந்திரா பிரியதர்ஷினி, பிரியங்கா காந்தி, எல்லாம் பேர் இருக்கு, எல்லா பேரும் இருக்கு இங்க. ஆனா எவனாவது ஒரு வட இந்தியாவில் எவனுக்காவது ஒருத்தனுக்கு, எத்தனையோ பேர் நம்ம பகத்சிங்னு வச்சிருக்கிறோம், எத்தனையோ பேருக்கு வச்சிருக்கோம். ஆனா ஒருத்தன் வட இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற குடும்பத்துக்காரன் வீட்டிலையாவது ஒரு காமராஜ் என்றோ கக்கன் என்றோ பேர் இருக்கா? இல்ல. இருக்கா? எத்தனை தெருக்கள், இங்க எல்லா தெருக்கள்லையும் சுபாஷ் சந்திர போஸுக்கு செலவு வச்சிருக்கோம். சுபாஷ் சந்திர போஸ்னு பேர் இல்லாத தமிழ் பிள்ளைகள் இல்ல, நிறைய பேர் வச்சிருக்கான்.
அந்த சுபாஷ் சந்திர போஸை இந்த தமிழ்நிலத்துக்கு அறிமுகப்படுத்திய சுபாஷ் சந்திர போஸ் பின்னாடி எல்லோரும் திரண்டு இந்த ராணுவத்தில் போய் சேருங்கள் என்று அன்பா பணித்த ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு ஒரு சிலை இருக்கா, ஒரு படம் இருக்கா, இல்ல அவரால் பேர் வச்சிருக்கானா, இல்ல செக்கிழுத்த செம்மலியன் பாட்டன் வாவு சிதம்பரனார் பேரை வேணா வச்சிருக்கானா? ஒண்ணும் இல்லை. ஏன்? எங்களை போல தேசியவாதிகள் எவனும் இல்லை. எங்களை போல நேசிக்கவே இருந்தா எவனும் இல்லை. அந்த உரிமையில் தான் இந்திய பெருநாட்டில் நாங்கள் கேட்கிறோம். ஏன்? இந்த நாடு நாடாவதற்கு முன்பு இருந்தே இந்த நிலப்பரப்பில் நிலைத்து வாழக்கூடிய ஒரு தேசிய இனம் என்ற உரிமையில கேட்கிறோம். நீ காவிரியில தண்ணி தரல, ஆனாலும் நாங்கள் இந்தியர்கள். நீ முல்லை பெரியாற்றுல தண்ணி தரல, ஆனாலும் நாங்கள் இந்தியர்கள். இப்போது தர்றாங்கிறதுல அது நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதில் 142 அடி உயர்த்தி தர சொல்லியிருக்கு. 142 அடி தண்ணியை உயர்த்தினானா இல்லையானே தெரியல, திறந்து விட்டான். அதே என் தம்பி என்ன சொல்றாங்க, ஒரு முறை 142 அடி தண்ணியை நிறைச்சிட்டு காட்டிட்டு அப்புறம் தர. உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்குது. ஆனா 142 அடி தண்ணியை நிறைச்சிருக்கானா? இல்ல, திறந்துட்டான். நம்ம நிறைச்சானா இல்லையா அதை பார்க்கல. ஆனாலும் நாங்க இந்தியர்கள். கச்சத்தீவை கொடுத்ததான்னு சொல்ற, என் பாட்டன் சொத்தை பறிச்சு கொடுத்துட்ட, ஆனாலும் நாங்கள் இந்தியர்கள். மீனவன் மீன் பிடிக்க போன இடத்துல 4 பேர் காணாம போயிட்டான். ஒருத்தனை மீனவனுமே மீட்டு வந்துட்டான். 3 மீனவனை காணா. நீ கண்டுபிடிச்சு கொடுங்கிற, நீ தேடவே முயற்சிக்கல, ஆனாலும் நாங்கள் இந்தியர்கள். அணு உலையை வேணாம்ங்கிறோம், இல்ல வப்பேங்கிற, அடம் பிடிக்கிற, ஆனாலும் நாங்கள் இந்தியர்கள். மீத்தேன் எரியாற்று கூடாதுங்கிறோம், நாங்கள் எடுத்தே தீர்வோம்ங்கிற, ஆனாலும் நாங்கள் இந்தியர்கள். என்ன ஆனாலும் சரி, எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு இந்தியர்களாக நாங்கள் வாழ்றோம். அந்த உரிமையில தான் இந்திய பெருநாட்டிடத்தில் உரிமையோடு இந்த கோரிக்கையை வைக்கிறோம். இந்த நீதி விசாரணைக்கு அந்த குழுவை இந்தியாவுக்குள் அனுமதிங்க. இந்த சாட்சியங்களை திரட்டுவதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுங்க. ராஜபக்சே என்ற என் இனத்தை கொன்ற கொடுங்கோலனை நீங்க ஐநா பெருமன்றத்தில் பேச விடாது தடுங்க என்று நாம் இந்த கோரிக்கையை வைக்கிறோம். சர்வதேச நாடு இடத்துல ஏன் நாம கேட்கிறோம்? உலகத்தில் என் அன்பு மக்களே, எத்தனையோ இனங்களில் சிந்தனையாளர்கள் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் முழுதும் உனது, அதில் வாழ்கிற எல்லோரும் உனது உறவுகள் என்று உலகம் தழுவி நேசித்தவன் என் பாட்டன் கணியன் பூங்குன்றன் தான். அந்த உரிமையில உலகம் தழுவி நேசித்த ஒரு மாண்புமிக்க மாந்தநேயமிக்க ஒரு இனம் என்கிற உரிமையிலே, அந்த அடிப்படையிலே இதை கேட்கிறோம். என்ன அப்படி நேசிட்டீங்க என்று கேட்கலாம். சோமாலியா நாட்டில் பசி பட்டினி ஒரு படம் வெளியாகுது. ஒருவன் ஒரு மாவை அரைச்சிக்கிட்டு, நீங்கள்லாம் அந்த படத்தை பார்த்தீங்களான்னு தெரியாது, மாவை அரைச்சி ஒரு பையில் வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து போகிறான். அந்த பை ஒட்டிய வயிறு, எலும்பு கூடு, எழுந்து நடக்க வலிமையற்ற ஒரு குழந்தை 4 காலில் அப்படியே ஏக்கத்தோடு அந்த மாவை பார்த்துக்கிட்டு நடந்து வர ஒரு படம். இது உலகம் பூரா பிரசுரம் பண்ணாங்க அந்த படத்தை. இதே படத்தை ஈழ நிலத்திலையும் என் தலைவன் ஒட்டுனான். போர் நடந்துகிட்டு இருக்கு, செத்து விழுந்துகிட்டு இருக்கோம், பசிம்பட்டினுமா இருக்கிறோம். ஆனாலும் இப்படி பசியில் அல்லல் படுகிற சோமாலியா நாட்டு மக்களுக்கு இயன்றவரை உதவுங்கள் என் மக்களேன்னு என் தலைவன் சொன்னதுக்கு பல லட்சம் ரூபாய்களை அந்த நிலத்திலிருந்து திரட்டிக்கிறோம். நாங்க பசியில இருந்தோம், ஆனால் ஒருவேளை எங்கள் உணவை துறந்து 3 வேளை பசியோடு இருக்கிற அந்த மக்களுக்கு உணவளித்தோம். அதை நீங்க அந்த உரிமையில தான் நாங்க கேட்கிறோம். அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரத்தை இடிச்சிட்டாங்க. ஒசாமா பின்லேடன் இடிச்சிட்டாருன்னாங்க. அந்த இடிபாட்டில் இருந்து இடிந்து செத்த 3000 மக்கள், அமெரிக்காவில் வாழ்கிற அந்த மக்கள், அந்த உயிர்களை, அந்த உறவுகளை இழந்த மக்கள் எப்படி கதறினார்களோ, எப்படி துடித்தார்களோ, அப்படி நாங்களும் துடித்தோம், அழுதோம். அந்த இரட்டை கோபுர இடிப்பிற்காக ஆப்கானிஸ்தான் என்ற ஒரு நாட்டையும் ஈராக் என்ற நாட்டையும் அழித்தது அமெரிக்கா. அதற்காக நாங்கள் அழுதோம். ஜார்ஜ் புஷ் சதாம் ஹுசேனை கொல்ல வேண்டும், அவன் பேரழிவு ஆயுதம் வைத்திருக்கிறான் என்று பிரகடனப்படுத்தியது அமெரிக்கா. ஐநா இரு பேசிக்கலாம், அவன் வைத்திருக்கிறானா இல்லையா பார்க்கலாம் என்றது. அதை மீறி போரை தொடுத்து அழித்தது. போர் தொடுத்தது சதாம் ஹுசேனை கொல்ல. ஆனால் சதாம் ஹுசேனை நெருங்குவதற்கு முன்பு கொண்டு குவித்த குழந்தைகளின் எண்ணிக்கை மட்டும் 2 லட்சம். ஒரு அமெரிக்க ராணுவ வீரன் சொல்லுகிறான், என் அன்பு மக்களே, இன்று மிகவும் நல்ல நாள், நாங்கள் நிறைய பேரை கொன்றோம். எப்படி இருக்கிறது பாருங்கள். கர்த்தரே
இன்றைக்கு மிகவும் எங்களுக்கு நல்ல நாள், நாங்கள் நிறைய பேரை கொன்றோம் என்று ஜெபிக்கிறான். அவன்தான் தன்னை போல பிறரையும் நேசிப்பாயாக ஆமேன் என்ற தத்துவத்தை, வேதத்தை ஏற்றவன். அவனை போல பிறரை நேசிக்காதது ஏன் என்று கேட்டால் எவரிடத்திலும் பதில் இல்லை. அந்த படுகொலைக்காகவும் நாம் பதறி துடித்தோம். சதாம் ஹுசேனின் தூக்கு இதே தெருக்களிலே கருப்பு சுவரொட்டி ஒட்டி, நாம் வண்ணத்திலே சுவரொட்டி ஒட்டி சதாம் ஹுசேனின் தூக்கை கண்டித்து தமிழ் பிள்ளைகள் நாம் போராடணும். ஆனா எங்க இனப்படுகொலைக்கு ஈராக்கில் எத்தனை போராட்டம் நடந்திருக்கும்? இல்லையே. இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி ஏற்படுத்துகிற அந்த பேரழிவிற்கு, செத்து விழுகிற அந்த பிள்ளைகளுக்கு நாம் இந்த நிலத்திலே ஆர்ப்பாட்டம் செய்தோம். அதே பாலஸ்தீனத்தில் எமது இன மக்கள் செத்து விழுவதற்கு, எமது உரிமைக்காக நாங்கள் போராடுவதற்கு ஒரு குரல் ஆதரவாக எழுந்திருக்குமா? இல்லையே. கியூபாவில் கரும்பு வெற்றவனுக்கு கூலி உயர்வு கேட்டு தமிழ்நாட்டில் போராடிட்டு இருந்தான். எப்படி? கியூபாவில் கரும்பு வெற்ற கூலி தொழிலாளிக்கு கூலி உயர்வு கேட்டு. ஆனால் என் தமிழ் மக்களின் கழுத்தை வெட்டுறது கூட அவன் கண்டுகொள்ளவே இல்லை. இதே தமிழகத்தின் தெருக்கல்ல தமிழ் பிள்ளைகள் நாங்கள்லாம் ஃபிடல் காஸ்ட்ரோ ஒரு புரட்சியாளன், சேகுவேரா ஒரு புரட்சியாளன் என்று வைத்து தெரிஞ்சோம். உலகத்தில் எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த நாடெல்லாம் என் தாய்நாடு என்று முழங்கினான் சேகுவேரா. என் சொந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது, அதன் விடுதலைக்காக நான் போராடுகிற போது, அது ஒரு தேசிய விடுதலைக்கான போராட்டம் என்று பார்க்காது, அதை தீவிரவாதமாக பார்த்த நாடுகளில் கியூபாவும் ஒன்று. அவன் கரும்பு வெட்டினதுக்கு கூலி கேட்டு நான் போராடி இருக்கேன். என் கழுத்தை வெட்டினதுக்கு தடுக்க அவன் போராடல. ஒரு அறிக்கை இல்லை, ஒரு கண்டனம் இல்லை. அப்ப இதை போல அம்மையார் பெனாசியர் பூட்டோ அவங்க செத்து விழுந்தாங்க. எங்க பெரியம்மாவோ, எங்க சின்னம்மாவோ, எங்க சாதியோ, எங்க மதமோ அப்படின்னாங்கல்ல, எங்களை போல சக மனுஷி இப்படி செத்து போனாலே என்று கதறி எழுத இன மக்கள் நாங்கள். யோசிச்சு பாருங்க, மைக்கேல் ஜாக்சன் என்ற ஒரு நடன கலைஞன் இறந்து போனான். உலகம் முழுமைக்கும் அழுதது. ஆனால் என் இனம் மொத்தமும் இறந்து போச்சு, என் இனம் மொத்தமும் செத்து போச்சு. உலகத்தில் ஒருத்தம் கூட அல்ல. உடலில் எங்கு காயம்பட்டாலும் முதலில் கண் அழுவது போல உலகத்தில் எங்கு காயம்பட்டாலும் தமிழ் மண் அழுதது. என் அன்பு மக்களே, இதுதான் உண்மை. குஜராத்தில் கலவரம், அதுக்கு நாம் அழுதோம். குஜராத்தில் பூகம்பம், அதுக்கு நாம நிதி திரட்டி கொடுத்தோம். இன்னைக்கு காஷ்மீர் பேரழிவு, வெள்ளச்சேதம், இன்னைக்கு தமிழ்நாடு அரசு 10 கோடி தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்குன்னா யாரு காசு? உங்க காசு, என் காசு தான், நம்ம காசு தான் கொடுத்துருக்கு. ஆனால் காஷ்மீரிய மக்களின் உரிமைக்காக நாம் எப்போதும் ஆதரவா நிற்கிறோம். ஆனால் நமது உரிமைக்காக காஷ்மீரிய மக்கள் நின்றார்களா என்றால் இல்லை. ஆனால் ஒருவன் நிற்கிறான். யார்? யாசின் மாலிக் என்ற என் உடன் பிறந்தவன், என் சகோதரர். யாசின் மாலிக்கை கூட்டிட்டு வந்துட்டானே சீமான்னாங்க. நோக்கம் இருக்குது. விடுதலை புலிகள் இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானவர்கள் என்ற பரப்புரையை செய்தான் சர்வதேச நாடு முழுமைக்கு. அதே இஸ்லாமிய மக்களின் உரிமைக்காக போராடுகிற ஒரு இளம் தலைவன் எனக்கு அருகில் நின்னான். இல்ல, அவன் என் உடன் பிறந்தான். நாங்கள் குரல் வழி நெரிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள். அவன் பேசினான், நான் பேச வேண்டியது அவன் பேசினான். நீ ஈழ விடுதலை போராட்டத்தை நசுக்கி விட்டோம் என்று நினைக்கிறாய். சிங்களா, பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையின் செல் ஒவ்வொன்றிலும் ஈழ விடுதலை உணர்வு விதைக்கப்படுகிறது என்று பேசினார். அது தேவை ஏற்படுகிறது. எத்தனை போராட்டத்திற்கும் அஞ்சாத சிங்கள அரசு எனது அருகில் யாசின் மாலிக் நின்றவண்ண பயன்தான். ஏன்? உலகம் எங்கும் இஸ்லாமிய நாடுகளை எங்களுக்கு எதிராக திருப்பி வைத்திருந்தது இன்று மாறி நிற்கிறது. படிச்சு படிச்சு சொன்னோம், இஸ்லாம் ஒரு மார்க்கம் தானே ஒளி, அது இனம் அல்ல. அதை நீங்க உணரல. அங்க இருந்த நமது மக்களை கொண்டு குவித்துட்டு மெதுவா கேட்க நாதி இல்லை என்று இப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிருக்கிற நம்ம தமிழ் உறவுகளை அடிக்கிறான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த நாட்டில் இருந்து சிறப்பு அழைப்பாளராக போன நமது மதிப்பிற்குரிய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்களை சந்தித்து உரையாடி கொண்டிருக்கும் போது அந்த மக்கள் சொன்னது, ஆவியா வந்தாலும் பிரபாகரன் தான் எங்களை ஆளணும், வேற எவனை அனுமதிக்க முடியாது. எப்படி இருக்கு பாருங்க. அப்படின்னா எவ்வளவு தூரம் அந்த மக்கள் என் தலைவன் மேல பற்று வச்சிருப்பான் பாரு. இன்னைக்கு அந்த இடத்துல ஆயுதங்களோடு போராளிகள் நின்று இருந்தா இஸ்லாமிய மக்களை தொற்றுவியா நீ? அதை நான் சொல்லல.
பிரபாகரனும் புலிகளும் இருந்திருந்தால் எங்களுக்கு இந்த நிலை வந்திருக்காது என்று இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்திருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசுறார். அப்ப அதை உலகத்திற்கு உணர்த்துவதற்கு எங்களுக்கு வழி இல்லை. உடனே என்ன தேவைப்படுது? என்னை போலவே இனத்தின் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிற இன்னொரு இளைய மகன் தேவைப்படுது. அதான் யாசின் மாலிக். அவன் பேசினான், என்னைய வீட்டு சிறையில் வச்சிருக்க, என் மக்களை திறந்த வெளி சிறையில் வச்சிருக்க, ஒன்றும் இல்லை, மாற்று இல்லைன்னா. அதான் நமக்கு இருக்கு. எனவே இன்றைக்கு நாளைக்கு இந்த பேரணியை முன்னெடுக்கிற நமது அன்பு தம்பிகள் தங்கைகள் மிதிவண்டி பேரணி, அதாவது ஈரூருளி பேரணியை செய்கிறாங்க. பெல்ஜியத்திலிருந்து தொடங்கி தம்பி முருகதாசுடைய அந்த நினைவு முற்றம் வரைக்கும், அந்த இடம் வரைக்கும் தம்பிகள் பேரணியாக போகிறாங்க. அது நான் ஏற்கனவே அந்த கோரிக்கையை வச்சுருக்கேன். வழிநடுக பெருந்திரளான நமது உறவுகள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், இயன்றவரை அவர்களோடு அந்த பேரணியில் பங்கேற்று செல்லணும் என்கிற கோரிக்கையை நான் வலியுறுத்தியிருக்கேன். மீண்டும் ஒரு முறை அதை சொல்கிறேன். ஐநா பெருமன்றம் அழிவின் விளிம்பில் நிற்கிற, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற, நிற்கதியாக நிற்கிற, எமக்காக குரல் கொடுக்க, எமக்காக பேச, யாருமற்ற அனாதைகளாக நிற்கிற எமது இன மக்களினுடைய உணர்வை மதித்து நீங்கள் எமக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பது எங்களினுடைய கோரிக்கை. இந்திய பேரரசு கடந்த கால ஆட்சியாளர்களைப் போல தொடர்ச்சியாக எம்மை வஞ்சித்து எமக்கு துரோகங்களை செய்யுமையானால் நாங்களும் தொடர்ச்சியாக ஏமாந்து கொண்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்துக் கொள்ளுகிறான், தொடர்ச்சியாக அதை சகித்துக் கொள்ளுகிற மக்கள் அடிமையாகிறார்கள் என்பது தத்துவம். ஆனால் நாங்கள் அடிமையாக இருக்க விரும்பலை. நாங்கள் அரசியல் செய்ய வந்தது இந்த நாட்டின் முதுபெரும் தலைவராக இருக்கிற ஐயா கலைஞர் அவர்களை பார்த்து அல்ல, மதிப்பிற்குரிய ஐயா எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அல்ல, இந்த நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் தலைவர்களையும் பார்த்து அல்ல. நாங்கள் இந்த இனத்தின் பெருமைக்குரிய மகனாக, ஒப்பற்ற பெருந்தலைவனாக இருக்கிற என் அண்ணன் பிரபாகரன் அவர்களை பார்த்து இந்த களத்திற்கு வந்தவர்கள். எனது தம்பி ராஜன் அவர்கள் பேசும்போது கூட சொன்னார்கள், அறம் தோற்கிற போது மரம் பிறக்கிறது, மரம் தோற்றிருக்கிறது, மறுபடியும் அறம் பிறந்திருக்கிறது. ஒருவேளை இந்த அறமும் தோற்குமானால் மறுபடியும் மரம் பிறக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை, வேற வழி கிடையாது. வன்முறை எப்போது பிறக்கிறது என்று மதிப்பிற்குரிய கலைஞன் கமலஹாசன் அவர்களிடத்தில் கேட்குறாங்க. தாயின் வயிற்றுக்குள்ளிருந்து குழந்தை எப்போ தாயின் வயிற்றை உதைக்க தொடங்கிடுதோ அன்றைக்கே வன்முறை பிறந்துருதுங்கிறார். அதை புரிஞ்சுக்கணும் உலகத்தார்கள். நாங்கள்லாம் என்னை கேட்பாங்க, ஏன் கறிமீன் சாப்பிட்றது நிறுத்த மாட்டேற அப்படின்னு. நான் பிறந்த உடனே நரிசு விரலை கடிச்சிட்டேன்னு எங்கள் அம்மா சொல்லும். அப்போ ஏற்பட்ட பழக்கம். ஏன் இந்த கோபமாகவே பேசுகிறீங்கன்னு. எல்லாரும் சக்கரை தண்ணிலாம் சேனை தொட்டு வைப்பாங்க, எனக்கு சாராய தண்ணியில் தொட்டு வச்சுருக்காங்க. அதனால் ஒரு அறிஞன் சொல்கிறான், இதயத்துக்குள்ளே நெருப்பு எரியும் போது சில பொறிகள் வாய் வழியே வந்து விழுமுன்னு. அப்படி இதயத்துக்குள் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள். அதனால் எங்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கிற போது நாங்கள் ஜனநாயகத்தின் பிள்ளைகளாகவே இருப்போம். ஜனநாயகத்தின் பிள்ளைகளாகவே நாங்கள் தொடர்வதா அல்லது இந்த தேசத்திற்கு மிகப்பெரிய தொல்லைகளாக மாறுவதா என்பதை நீங்கள் தான் முடிவெடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், இன்னைக்கு பாரதிய ஜனதா அடைந்திருக்க வெற்றியை இனி என்னைக்கும் அடைய போறது இல்லை. ஆனால் இன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா அடைந்திருக்க வெற்றியை இன்னொரு முறை நாங்கள் அடைய முடியாததும் அல்ல. ஆனால் ஒரு நாள் நீங்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள், ஒரு நாள் எங்களுக்கு நேருக்கு நேர் நெஞ்சுக்கு நெஞ்சு சிக்க வேண்டிய காலம் வந்துடும். அப்போ நாங்கள் இப்போ கேட்குற கேள்வியெல்லாம் நான் உட்கார்ந்துருப்பேன், என் தம்பி இடுமைவானம் கூட உட்கார்ந்துருப்பான், அவனுக்கு பின்னாடி வர்றவங்க கூட உட்கார்ந்துருப்பான், இந்த முன்னாடி நிற்கிற பையன் கேள்வி வைப்பான், நாங்கள் கைதட்டிட்டு இருப்போம்.
ஏன்னா இப்போ எங்கள் அப்பா தரங்கை பன்னீர்செல்வம் சொல்கிறாங்கல்ல, 50 ஆண்டுகளை தொலைச்சிட்டோம்னு. என் ஜத்துக்கே நானே 25 ஆண்டுகளை தொலைச்சிருக்கேன் இவங்களை நம்பி. அப்போ எங்கள் அப்பா சொல்கிறதுல நியாயம் இருக்குது. ஒன்றை எனது பிள்ளைகள் தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தன் தனிப்பட்ட வாழ்க்கையில் தோற்கலாம், காதலில் தோற்கலாம், தொழிலில் தோற்கலாம், வாழ்க்கையில் தோற்கலாம். ஆனால் ஒருவன் தான் கொண்ட லட்சியத்தில் மட்டும் தோற்றே விடக்கூடாது. அது தோற்றே விடக்கூடாது. அப்படி லட்சியத்தில் கொண்ட லட்சியத்தில் தோற்க விடக்கூடாது எனது தந்தையரை, எனது முன்னோரை என்ற காரணத்திற்காக தான் இந்த களத்தில் நாங்கள் உறுதியாக நிற்கிறோம். என் அப்பா மணி, என் அப்பா தரங்கை சண்முகம், ஐயா பத்மநாபம் போன்றவர்களாம் இன்னைக்கு உற்சாகமாக இருக்க காரணம் தங்கள் பிள்ளைகள் தங்கள் லட்சியத்தை வேகமாக முன்னெடுத்து சென்று போகிறார்கள் என்ற காரணத்தினால். அதனால நாம வெல்ல முடியாது, அடுத்தவங்க கையை நம்பி ஐநா பெற்றுத்தரும், அமெரிக்கா பெற்றுத்தரும், இந்தியா போராடி பெற்றுத்தரும்லாம் நம்ம நிக்கல. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கெல்லாம் என் கூட நிப்பீங்கன்னு நான் இந்த வேலையை செய்ய வரல. உங்களை நம்பி நான் நிக்கல. நீங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாலும் கதவை பூட்டிக்கிட்டு ஒரு ஆளா நின்று தனியா கத்தி கத்தி சாவேனே ஒழிய நான் விட்டுட்டு போற ஆள் கிடையாது. விட்டுட்டு போற ஆள் கிடையாது. இதை நான் என் தலைவன்ட்டே சொன்னேன், என் அண்ணன்ட்டே சொன்னேன். ஏதோ ஒரு கேலியா ஒரு பேச்சு வந்துருச்சு. வந்த உடனே நான் சொன்னேன், அண்ணா தந்தை பெரியார் கடவுள் இல்லைன்னு சொல்றாருங்கிறதுக்காக நான் கடவுள் இல்லைன்னு சொல்லல. எனக்கு தோணுச்சு. எப்ப தோணுச்சு? சாதி எனக்கு இல்ல, சாதி தேவையில்லைன்னு எப்ப தோணுச்சு? கம்மாக்கரையில் உட்கார்ந்து இருந்தேன்னா, என் தம்பி அறிவிச்செல்வனுக்கு தெரியும் எங்க ஊர் கம்மா பாசனம், என் ஊர் தான் வேணும். என் தம்பி பாக்கியத்துக்கு தெரியும். கம்மா இங்கே ஒரு கல்லை போட்டிருப்பான், இதுல பறையர் குளிக்கணும். 10 அடி தள்ளி ஒரு கல்லை போட்டிருப்பான், அங்கே பல்லர் குளிக்கணும். 15 அடி ஒரு தள்ளிகள் ஒரு நாடார் குளிக்கணும். அடுத்து ஒரு 5 அடி தள்ளி கோனார் குளிக்கணும். அடுத்து ஒரு 5 அடி தள்ளி தேவர் குளிக்கணும். அடுத்து ஒரு 5 அடி தள்ளி பண்டாரம் குளிக்கணும். ஒரே தண்ணி தான். 6 மாசத்துக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு இவர் பெயரை ஒன்றுக்கு அதில் இருக்கும், அவர் துப்புரை வச்சு அதெல்லாம் கிடக்கும். ஓடுற ஆற்று நீர்னாலும் ஓடும். தேங்கி கிடக்கிற தண்ணீர்ல ஒரே இடத்துல கல், இங்கே ஒரு கல் அங்கே ஒரு கல். அந்த கல்லை குளிக்கிறவன் இந்த கல்லை மாறி குளிச்சா கொலை. அப்ப கரையில் உட்காந்து குளிக்க உட்கார்ந்துருக்க சின்ன பையனுக்கு என்ன தோணுது? இது கொடுமை, இதை ஒழிக்கணும்னு தோணுது. அப்புறம் எங்க ஊர்ல காவல் தெய்வம் ஐயனார். அந்த சாமி சிலையை திருடிட்டு போறான் பஞ்சத்துல. சாமி சிலையை திருடிட்டு போறான்னு ஊருக்கு காவல் தெய்வமா இருக்க ஐயனார காவல் காக்கு வீட்டுக்கு ஒரு இளவட்ட அருவாளுங்க அம்மா போறான். அப்ப எங்க அப்பா என்ன பண்ணுவாரு, அவர் தண்ணி வச்ச போயிடுறாரு. அப்ப வீட்டுக்கு ஒரு ஆள் கணக்கு தான். சின்ன பையனை என்ன எங்க அண்ணன் பெரியப்பா பையங்களோட எங்க மாமா அத்தை பையங்களோட நீனும் போடா அப்படின்னு நான் போய் என்னைய தூங்க வச்சிருவாங்க. அப்போ போர்வை இருக்காது. சாக்குக்குள்ள காலை விட்டுக்கிட்டு அப்படியே போர்வையாக தான் பாயை தான் அப்படியே படுத்து கிடப்பேன். எங்கள் அண்ணங்க சீட்டாடிட்டு இருப்பாங்க. நான் கேட்பேன், அண்ணன் ஊருக்கே காவல் தெய்வம்னு எல்லைகளை வச்சிருக்கோம் ஐயனாரை, அதை யாராவது தூக்கிட்டு போயிடுவான்னு நம்மெல்லாம் காவல் காக்கிறோமே, இந்த சாமி எப்படி நம்மளை காவல் காக்கும்னா அன்னைக்கு எங்கள் அண்ணங்க அப்படியே என்னையே பார்த்தாங்க. என்னையை பார்த்து அவங்க சிரிச்சாங்க. ஆனால் நான் சிந்திச்சேன். அப்போ நான் பாட்டுக்கு நடந்து போனேன். ஒரு ஒத்தையடி பாதை, ரொம்ப தூரம் போய் சேர்ந்தேன். ஒரு பெரிய தார் சாலை இருந்தது. அது என் தாத்தன் பெரியார் போட்டு வச்சிருக்கான். அந்த பாதையில் போய் நடந்தேன். அவன் சொரத்தை விரலை பிடிச்சுக்கிட்டு தள்ளாடி தள்ளாடி வந்த தாத்தன் பின்னாடி நானும் நடந்து போனேன். அவர் சொன்னாருங்கிறதுக்காக நான் சொல்லலை, எனக்கும் தோணிச்சு. அது என் தாத்தனுக்கு தோணி இருக்கு, போறேன். எங்க அண்ணன் நாடு கேட்டாருங்கிறதுக்காக நான் நாடு கேட்கல. அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசிய மக்களுக்கு ஒரு தேசம் வேணும்னு ஒரு காலத்துல கல்லூரி பருவத்தில் எனக்கு தோணுச்சு. கண்ணு முழிச்சு பார்த்தேன். என் உடன் பிறந்தான், என் தலைவன், என் அண்ணன் போராடி கொண்டிருந்தான். பக்கத்தில் போய் நின்ட்டேன். அவ்வளவுதான். நாளைக்கு ஒருவேளை நான் சொன்னது, அண்ணா நீ கடவுள் இல்லை இருக்கிறாருன்னு பெரியாரே என்று சொன்னாலும் நான் நம்ப போறது இல்லை. நீங்களே வேணாமடா தம்பி தமிழ் ஈழம், வேற ஒரு முடிவு காணலாம்னு சொன்னாலும் நாங்க விட போறதா இல்லை. குறிப்பா நான் விட போறதா இல்லை. 2 பேரும் பேசிக்கிட்டோம். அப்படியே நடந்து வந்து ஒரு தடவை இருக்க தோலை என்னை பிடிச்சு அணைச்சிக்கிட்டாரு. அது தத்துவ உறுதி. நமக்கு தோணணும். ஒருத்தர் சொல்றாருங்கிறதுக்காக நம்ம செய்யல. ஏன் தலைவர் பிரபாகரனுக்கு மட்டும் தனிநாடு வேணுங்கிற விருப்பம் இல்லை. அந்த மண்ணில் வீர விதையா விழுந்த 50,000 பேருக்கு அந்த நோக்கம் இருந்தது. பிள்ளைகளை சாக கொடுத்த ஒவ்வொரு பெற்றோருக்கும் நாம் அடிமையாக வாழ்வதை விட சாவது மேலானது என்ற முடிவெடுத்தான். இல்லைன்னா 34 ஆண்டுகள் ஆயுதம் என்கிற போராட்டத்தை நடத்தியிருக்க முடியாது. நம் தலைவரை போல மண்ணின் விடுதலையை ஒவ்வொரு மகனும் நேசித்தான். அதனாலதான்
அந்த விடுதலை போராட்டம் அவ்வளவால நின்றுச்சு, இன்னும் நிற்க போகுது. இன்னும் சாகிறதுக்கு ஆள் இருக்கான். யார் சாவான்னு கேட்காத. இங்கே தீக்குளிச்சு சாகிறவன் அங்கே வச்சு ஆக மாட்டானா? அதுக்கெல்லாம் ஆள் நிறைய இருக்கு. யார் சண்டை போடுவான்னு கேட்காத. போடும்போது தெரியும், ஓ இவங்க தான் போடுறாங்களான்னு. அதை புரிஞ்சுக்கணும். நம்பிக்கையோடு நில்லுங்க களத்தில். எதற்கும் நீங்கள் உளவு சக்தியாகவும் பிளவு சக்தியாக இருக்கக்கூடாது. பதறாமலும் சிதறாமலும் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஒரு தேசிய விடுதலை போராட்டம்ங்கிறது தெருவில் உடைக்கிற செதற்காய் இல்லை, எடுத்துட்டு போகிறதுக்கு, ஆளுக்கு ஒரு சில்லா கடிச்சிட்டு போகிறதுக்கு. தலைவர் சொன்னதுதான், ரத்தம் சிந்தி உயிர்களை விளையாக கொடுத்து போராடி பெற வேண்டிய புனிதமான உரிமை. நாம் ரத்தம் சிந்தலை, உயிரை விளையாக கொடுக்கல. சாதி மத உணர்வை சாகடித்து விட்டு நாம் தமிழர் என்கிற உணர்வை மட்டும் கொடுத்து ஒன்னா நிற்கிறோம். அவ்வளவுதான் இங்கே நம்ம செய்யறோம். நாம செய்ய வேண்டியது ஒன்றுதான். நமக்கு இருக்கிற ஒரே விடுதலை அரசியல் விடுதலை தான். அது தெளிவா இருக்கணும். இந்த அரசியல் விடுதலை எப்போது சாத்தியமாகும்? சாதி மதங்களாக பிளந்து கிடக்கிற தமிழ் தேசிய மக்கள் நாம் தமிழர் என்ற தேசிய அடையாளத்துக்குள் ஓர்மைப்படுகிற போது அசைக்க முடியாத அரசியல் வலிமையை பெற முடியும். அந்த அரசியல் வலிமையை பெற்றுத்தான் அதிகாரத்தை நிறுவ முடியும். அந்த அதிகாரத்தை கொண்டுதான் தமிழ் தேசிய மக்களுக்கான விடுதலையை உரிமையை வெல்ல முடியும். இது தெளிவா இருக்கணும். பல படிநிலைகளை கடந்து நமது பயணம் இருக்கிறது. எனவே பதறாமல் சிதறாமல் பயணிங்க. எப்போதும் விமர்சனங்களை நம்மை செதுக்குவதாக எடுத்துக்கொள்ளுங்கள், சிதைப்பதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அதை மட்டும் கவனம் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், நம்ம அண்ணன் நம்ம இடத்துல சொன்னது, விமர்சனங்கள் வெறும் சொற்கள் தானே ஒழிய நம்மளை காயப்படுத்தும் கற்கள் அல்ல. தூக்கி வீசிடணும். ஆக்கப்பூர்வமான வேலை திட்டத்துக்கு வாங்க. அக்டோபர் 31 வரைக்கும் வேற சிந்தனை இல்லை. சாட்சியங்களை பெரும் எண்ணிக்கையில் திரட்டி கொடுத்து நமக்கான நீதியை பெறுவது. அது எல்லா இடங்களையும் நடக்குது. இங்கே நடக்கணும். இங்கே தமிழக முதல்வர் மனசு வச்சால் தான் இந்த நிலத்திலே சாட்சியங்களை பெரும் அளவில் திரட்ட முடியும். அதற்கான கோரிக்கையை நாம் வச்சிருக்கிறோம். ஏற்பாங்கன்னு நினைக்கிறோம். கடிதம் கொடுத்துருக்கிறோம். சந்திக்க நேரம் கிடைத்தால் நிச்சயமாக இந்த கோரிக்கையை தமிழக முதல்வரிடத்திலே வலியுறுத்துவோம். அவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்பார்கள். ஏனென்றால் இந்த நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அதில் நான் நம்புகிறேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால எனது தம்பிகள், எனது உடன் பிறந்தார்கள், எனது தங்கைகள், என் பாசத்திற்குரிய பெற்றோர்கள், பெரியவர்கள் அனைவரும் நீங்கள் இந்த 2 மாத காலம் நாம் இவ்வளவு காலம் போராடிய போராட்டத்தை விட இதில் முனைப்பாக நிற்க வேண்டிய தருணம் இது. நாம் இந்த நிலத்தில் போராடுவது புலம்பெயர்ந்து வாழுகிறது நமது உறவுகளிடத்திலே ஒரு உற்சாகத்தை, ஒரு நம்பிக்கையை விதைத்துக் கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதனால் இந்த பதிவை உடனடியாக எடுத்துக்கொண்டு போய் எனது தம்பிகள் நமது உறவிடத்திலே சேர்ப்பார்கள், மனித உரிமை ஆணையிடத்திலே சேர்ப்பார்கள். அதற்காகத்தான் நீங்கள் எல்லோரும் கட்டாயமாக பங்கேற்க வேண்டும் என்று அண்ணன் சொன்னேன். மறுபடி வருகிற செப்டம்பர் 26ஆம் தேதி மாபெரும் பட்டினி போராட்டத்தை நாம் முன்னெடுக்க இருக்கிறோம். அது தியாக தீபம். நம் அண்ணன் லெப்டினன்ட் கர்னல் திலீபன் அவர்களுடைய நினைவு தினம். சரியாக 10:20க்கு நினைக்கிறேன், 10:10க்கோ 10:15க்கோ நேரம் சரியா தெரியல, அண்ணன் உயிர் நீத்த நேரத்தில் உண்ணாவிரத போராட்டத்தை நாம் தொடங்குகிறோம். இதே கோரிக்கையை வலியுறுத்தி, இதே கோரிக்கை தொடர்ச்சியாக நாம் வலியுறுத்தி கொண்டிருப்போம். ஏனென்றால் நாம் வலிமையற்ற எளிய மக்கள், போராடுவதை தவிர நமக்கு ஒரு வழி இல்லை. இது வெல்ல முடியுமான்னு நினைக்காத. கரும்பாறைய அலை கரைச்சிருது. அது வலிமையால் அல்ல, விடாமுயற்சியால. விடாமுயற்சியால அதை தெரிஞ்சு கொள்ளணும். பெரிய கரும்பாறைய கரைச்சிருது விடாமுயற்சியால. பாருங்க, ஒரு பெரிய யானைய, பெரிய வலிமை மிக்க தோல் கொண்ட அந்த யானைய குத்தி கிழிக்கிற கூறி ஈட்டி பருத்தி பஞ்சுக்களை நுழையிறது இல்லை. கவனமா கவனிக்கணும். அதே கரும்பாறைய, பெரிய பாறைய, ஒரு கடப்பாறை கொண்டு கூட பிளக்க முடியாத கரும்பாறைய ஆல மரத்தினுடைய விழுதுகள் தன் மெல்லிய விரல் பருவலால் அப்படியே சிதைச்சு உள்ள இறங்கிட்டு. அப்ப தொடர்ச்சியான இந்த அறவழி போராட்டத்தில் நம்பிக்கை வைங்க. நிச்சயமாக நாம் வெல்லுவோம். தொடர்ச்சியாக போராடி கொண்டே இருப்போம். வரலையா அப்புறம் பார்ப்போம். அப்புறம் நம்மை ஒரு வேளை போராட்டத்தை நிறுத்துங்கன்னு அவர்கள் கெஞ்சி போராடுகிற நிலைக்கு வர வைப்போம். அது ஒரு காலம் வரும், காலம் வரும். அதுதான் புலிப்பாய்ச்சல் வேலை திட்டம், கட்சியின் கட்டமைப்பு. உங்கள் கனவு 2015 மே 18 தமிழர் இன எழுச்சி அரசியல் மாநாடு, 2016 தேர்தல். அதிமுக அனைத்து தொகுதியிலும் தனித்து போட்டி என்று அறிவிச்சிருக்குது. அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரே கட்சி தான் அறிவிச்சிருக்கு, நாம் தமிழர் கட்சி. அனைத்து தொகுதியிலும் தனித்து போட்டி.
நீ வீழ்ற அது பிரச்சனை இல்லை, ஓட்டப்பந்தயத்தில் வெல்லணும், அதான் நோக்கம். ஆனால் அதுக்கு முதல்ல திடல்ல இறங்கணும், அதுதான் 16ல் இறங்கணும். எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் பயணமானாலும் ஒரு காலடி தடத்தில் தான் பயணத்தை தொடங்கணும். தலைவர் சொன்னது 16ல் தொடங்குறோம், அதான் 16ல் உருவாக்குவோம் புதிய அரசியல் வரலாறு. என்ன புதிய அரசியல் வரலாறு? ஒரு ஓட்டு கூட பணம் கொடுக்கறது இல்லை, ஓட்டு போடுறவன்ட்ட பணத்தை வாங்கிட்டு பேசுறது. எப்படி காசு கொடுப்பாங்க? எனக்கு கொடுப்பாங்க. ஏன் கொடுப்பாங்க? நான் கேட்பேன் எங்கள் அம்மாட்ட, என்னை பெற்றவர்கள்ட்ட, என் தாய்மார்கள்ட்ட, என் உடன் பிறந்தார்கள்ட்ட. நீங்கள் ஓட்டுக்கு காசு வாங்குறீங்க, எல்லா கட்சிக்காரங்கிட்ட ஏன் வாங்குறீங்க? உங்ககிட்ட காசு இல்லை அதனால வாங்குறீங்க. உங்கள் உடன் பிறந்தவனா, நீங்கள் பெற்ற பிள்ளைனா, உங்ககிட்டே காசு இல்லாமல் தானே அவன்கிட்ட காசு வாங்குறீங்க. எனக்கிட்ட எப்படி உங்களுக்கு கொடுக்க காசு இருக்கும்? அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, காசு இருக்கிறவன்கிட்ட வாங்கினீங்கல்ல, அதில் கொஞ்சம் காசை எனக்கு தாங்க செலவுக்கு என்று அதெல்லாம் பேசுறது. எதை பற்றியும் கவலைப்படாத, என் பின்னாடி மட்டும் நில்லு, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துப்போம். எனக்கும் பின்னாடி நிறைய பேர் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ணன் என்ன பேசணும், அண்ணன் யாரோட பேசணும், எத்தனை மணிக்கு படுக்கணும், எங்கே எந்திரிக்கணும், யாரை சந்திக்கணும், யாரோட அறவே பேசக்கூடாது, எல்லா வேலையும் எனக்கு 2 பேர் தார்குச்சி வச்சு இயக்கிக்கிட்டு இருக்கேன். 2 பேர் இல்லை, நிறைய பேர். அப்போ இனி உங்களை நான் கட்டுப்படுத்துவதை விட என்னையை கட்டுப்படுத்துவது தான் அதிகம். இவன் நேரம் ஏன் முழிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்பான். அவன் அந்நேரத்துக்கு ஏன்டா பேசுகிறான்ட்டா பதில் சொல்ல மாட்டான். நான் இல்லை நீங்கள் முழிச்சுக்கிட்டு இருக்கீங்களான்னு நான் சோதிக்கிறதுக்கு நான் முழிச்சுக்கிட்டு இருப்பேன். இல்லை, அதுக்காகவே வம்படியாக மணி அடித்தா சும்மா தூங்குறது மாதிரி நடிக்கிறது. இந்த மாதிரி நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. உறுதியாக நம்ம வெளில போகிறோம். இவன் எம்மாத்திரம், இந்த 1.25 கோடி சிங்கள நாய் நமக்கு எம்மாத்திரம். இதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லை. தம்பி ராஜன் பதிவு செய்த போல கடந்த காலங்களில் நம் தலைவன் எல்லாவற்றிலும் நமக்கு பாடமாக இருக்கான். அவன் வாழ்க்கையில், அவர் இதில் எல்லாத்துலேயும் பாடமாக இருக்கிறார். அதில் ஒரு பாடம் நம்ம கற்றுக்கொண்டது, நம் தலைவனை போல நம் நல்லவனாக இருக்கக்கூடாது. அது நாம் படிச்சுக்கிட்டது, நாம் படித்து கொண்டது. என் தலைவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளணும். ஒழுக்கம், நேர்மை, தூய்மை, தாய் உள்ளம், அன்பு, அதெல்லாம் கற்றுக்கணும். ஆனால் அவரை போல இரக்க குணமுள்ள நல்லவனாக இருக்கக்கூடாது. ராஜபக்சே அவர்கள்னு பேசுகிற நாகரிகம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது தந்தை பெரியாருக்கும் உண்டு, நம் தலைவனுக்கும் உண்டு. 5 வயசு பையனாக இருந்தாலும் வாங்க என்று பேசுவது, 5 வயசு பையன் வந்தாலும் எழுந்து நின்று கும்பிடுவது, இது அநியாயத்துக்கு நாகரிகமாக இருக்கு. அவ்வளவு நமக்கு வேண்டாம்ங்கிறதா நம்மளோடது. என்ன? ஆமாம். அதனால எனக்கு தெரிந்து என் தலைவனிடத்தில் நான் கண்ட குறை, நான் கண்ட பிழை, என் தலைவன் அநியாயத்திற்கு ஒரு நல்லவனாக இருந்த ஒன்றுதான் அவர் செய்த பிழை. வா வா அப்படிதான் ஒரு பாட்டுக்கு எச பாட்டு இருக்கிற மாதிரி ஒரு பேச்சுக்கு எடுப்பு பேச்சு. இதெல்லாம் ஒழிக்கணும்னா ஒரு டாஸ்மார்க்கை ஒழிக்கணும். டாஸ்மார்க்கை ஒழிக்கணும்னா நம்மளை ஒழிப்பாங்க. முன்னாடியெல்லாம் சாராயம் காய்ச்சினவனை கைது செஞ்சிச்சு, சாராயம் விற்றவனை கைது செஞ்சிச்சு, சாராயம் குடித்தவனை கைது செஞ்சிச்சு. இப்போ சாராயம் விற்காதேன்னு போராடுறவனை கைது செய்யுது அரசு. என்ன பண்ணுறது? அடித்து வண்டியில் ஏற்றுது. என்னன்னு பார்த்தா டாஸ்மார்க்கை மூடுன்னு போட்டுற ஆம்பளை பொம்பளை நம்ம பிள்ளைகளை அடித்து வண்டியில் ஏற்றுது காவல்துறை. கால கொடுமையடா கந்தசாமின்னு நினச்சிக்கிட்டேன் நான். என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஒரு காலம் இருக்குது, அதுக்கு ஒரு காலம் இருக்குது. சாதாரண வேலைகளை நம்ம செய்யலை. ஈழ விடுதலை மட்டும் இல்லை, எல்லாம் இருக்கு. ஈழ விடுதலை நம்ம இனத்தின் விடுதலை. அதுக்கு முன்னாடி மொழி மீட்சி இருக்கு. நீங்க தமிழ் தேசிய அரசியல்னு எல்லாம் தமிழ் தேசிய அரசியல் என்ன வச்சுக்கிறியா? ஒரு தேசத்தை பிரிக்கிறது அடைகிற அந்த இல்லை. தமிழ் தேசிய இனம் அப்படின்னா அதுக்கு ஒரு அரசியல் இருக்கு. அதுல மொழி இருக்குது. முதல்ல மொழி இல்லை, அதை மீட்கணும். அதுக்கு கலை, இலக்கியம், பண்பாடுன்னு ஒன்று இருக்குது. அதுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குது. அதுக்கு ஒரு வேளாண்மை இருக்குது. அதுக்கு ஒரு பல இது இருக்குது. அதில் பெண்ணிய உரிமை இருக்குது, அதுக்கு பொருளாதாரம் இருக்குது, அதுக்கு ஒரு கல்வி இருக்குது, அதுக்கு ஒரு மருத்துவம் இருக்குது, அந்த இனத்துக்கு ஒரு இறையாண்மை இருக்குது. இதையெல்லாம் காப்பதே தமிழ் தேசிய அரசியல், இதையெல்லாம் மீட்பதே தமிழ் தேசிய அரசியல். அது நீ என்ன நினைக்கிறது? தமிழ் தேசியம்னா இந்தியாவிலேருந்து இந்த நாட்டை துண்டாடுறதான்னு. மும்பையில் போய் ஒருத்தன் சந்திக்கிறேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதானே, ஆனால் நம்ம இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு. இப்போ என்ன பாகிஸ்தானில் இருக்கான் பரதேசி பல? போடா போடாங்க போடா.
பல பைத்தியக்காரங்க இருக்காங்க. அதுல இந்த சுப்பிரமணிய சாமின்னு ஒரு பைத்தியக்காரன் தினாயினை திட்டிட்டு இருக்கான். எந்திரிச்சோன்னா அவன் ட்விட்டர்ல ஒரு செய்தியை போட்டுறான். அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்ததுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா? ஏன்னா நான் தேச துரோகியான். நான் தேச துரோகினா அந்த தேசத்தின் குடிமக்களுடைய படகை பறிச்சு வச்சுக்க கொடுக்காதுன்னு சொன்ன ஐயோக்கிய பயில நீ யாரா? நீ என் தேச பற்றாளனா? சொந்த நாட்டு மக்களின் படகை பறித்து வைத்துக் கொள்ளு இன்னொரு தேசத்தின் தலைவனிடத்தில் சொன்ன நீ யாரு? அந்த படகை பறித்து வைத்தது தவிர அதை திருப்பி கொடு என்று போராடுகிற நான் தேச துரோகி, நீ தேசத்தின் தலைவனா? அவன் என்னைய பொருளாதார அனாதைன்னு சொல்றான். பொருளாதார அனாதையானா? ஏன் நீ தான் ஒரு 10 கோடியை கூட பரதேசி போல நான் பிச்சை எடுத்துக்கணும் கூட? நான் அனாதைன்னா நீ யாரு? இப்படித்தான் ஐயா வெற்றி கொண்டான ஒரு தடவை அனாதைன்னு சொல்லிட்டான். இவன் எல்லாரையும் பொறுக்கி பொறுக்கின்னு பேசுற மாதிரி ஐயா வெற்றி கொண்டான ஒரு தடவை அனாதை பையன் வச்சிட்டான். அவர் மேடையில் பேசுறாரு, நான் முன்னாடி இருக்கையில் உட்காந்துருக்கேன், ஏன்னா நான் ஐயாவுடைய ரசிகன், இப்படி உட்காந்துருக்கேன். அப்போ நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பற்று கொண்டவனா இருக்கேன், முன்னாடி உட்காந்துருக்கேன். அவர் பேசுறாரு, என்னைய போய் இந்த சுப்பிரமணிய சாமி அனாதை பையங்கிறானே, நான் அனாதையாடா? நான் செத்து போனா என் தலைவன் வந்து அழுவான், என் பொண்டாட்டி அழுவா, என் புள்ள அழுவும், என் மயமக்க அழுவா, என் பேரன் அழுவேன், பேத்தி அழுவும், லட்சம் திராவிட முன்னேற்ற கழக தொண்டைங்க அழுவாங்க, தமிழ் மக்கள் என் சொந்தங்கள் எல்லாம் அழுவேன். ஏண்டா நீ செத்தா அப்படியாடா? அனாதை பயலுக்கு பிறந்த அனாதை பயல நீனே எந்திரிச்சு 1/2 மணி நேரம் அழுதுட்டு படுத்தாத்தாண்டா நீ வந்து என்னை அனாதை பையன் சொல்றியா? எப்படி இருக்கு பாரு. அந்த அனாதை பையன் சொல்றான் என்னைய பொருளாதார அனாதைன்னு. நான் பிச்சை எடுத்தாலும் மானத்தோட வாழ்றவன்டா. ஆனா உன்னைய பாரு ஐயோ கெப்பையில ஊரா போய் பொறுக்கி தின்னு வாழ்ற ஆள் கிடையாது நான். இவன் சொல்றான் நம்மள. இவன் எல்லாம் பல வயசு எடுக்கான். ஐயா தந்தை பெரியார் கேட்டாங்க, எல்லா காலத்திலையும் வந்த நாரதர் எல்லா யுகத்திலையும் நாரதர் பிறந்துடுறார், கலியுகத்தில் மட்டும் நாரதர் இல்லை. அது ஐயா கேட்குறாங்கட்ட, எல்லா யுகத்திலையும் பிறந்த நாரதர் ஏன்டா கலியுகத்தில் பிறக்கலைன்னு கேட்குறாங்க. எவன்டையும் பதில் அவரே சொல்றாரு, ஏன் தெரியுமா? கலியுகத்தில் ராமசாமின்னு ஒருத்தன் பிறப்பேன், அவன் பார்க்குற பக்கமெல்லாம் நம்மளை செருப்பாலேயே அடிப்பேன், அதனால நம்ம பிறக்கலை. ஆனால் எங்கள் ஐயா போனதுக்கு பிறகு பல நாரதர் பிறந்துட்டான். ஒன்று சுப்பிரமணிய சாமி, இன்னொருத்தன் ஜோ. இப்போ 2 பேர்த்தையும் கொண்டையும் கட்டையும் இல்லையே ஒழிய ஊரா போய் இதே வேலை தான். அவன் என்ன தெரியுமா சுப்பிரமணிய சாமி பேசுனதுல எனக்கு பிடிச்சது, இவனெல்லாம் ஒரு பேராசிரியர் ஆக்கியிருக்கான் பாருங்க ஒரு பல்கலைக்கழகத்தில். இந்த நஜ்மா அப்துல்லா அப்படிங்கிற ஒரு அம்மா இருக்குது, அது முஸ்லீமா இல்லை அவளுடைய ஜீனை எடுத்து நான் ரத்தத்தை சோதிச்சு சொல்கிறேன் அவள் இந்துவா இஸ்லாமியரான்னு. மரபணு சோதனையில் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவன் கண்டுபிடிச்சிடலாம்ங்கிறானே, இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன்? இப்படி ஒரு லூசு பையில பேராசிரியரை வச்சு பலவே படிச்சுட்டு இருந்திருக்கான். கால கொடுமை. அவன் வர்ற நேரமும் தெரிய மாட்டேங்குது, போற நேரமும் தெரிய மாட்டேங்குது. பொசுக்கு ஓடி வந்துட்டு சுப்பிரமணிய சாமி போயிட்டு இருக்காருங்கிறாங்க. வரும்போது சொல்லியடான்னா அவனை ஒரு நாளைக்கு ஏதாவது ஒன்று வரட்டுன்னு பார்த்து இருக்கட்டும் என்ன ஏதாவது ஒன்று செய்யணும். கருப்பு கொடியெல்லாம் காட்டக்கூடாது, அந்த கருப்பு கொடிக்கிற கௌரவம் போயிடும். விளக்கமாறு செருப்பு, அது நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தேஞ்சு போச்சு பிஞ்சு போச்சுன்னு செருப்பு விளக்கமாறு தூர போடாதீங்க. நம்மக்கிட்ட ஓட்டு கேட்டு வர காங்கிரஸ், இந்த சுப்பிரமணிய சாமி, நீ மறுபடியும் பாரதிய ஜனதா வர வாய்ப்பு இருக்கு. இன்னும் 5 ஆண்டுகளை நம்மளை என்ன பண்ணி விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸே தேவலாங்கிற நிலைமைக்கு தள்ளி விடுவாங்க இவங்க. நீங்க பாருங்களேன், கட்டாயம் செய்வாங்க. எனவே அந்த செருப்பு விளக்கமாரெல்லாம் பத்திரமா வச்சிருங்க. அதுக்கு ஒரு போராட்டத்தை நம்ம செய்வோம். அந்த போராட்டம் சுப்பிரமணிய சாமிக்கு எதிராக நம்ம செய்யணும். எதை? எனவே அந்த அன்பு சொந்தங்கள், நீங்கள் உங்களுக்கு தெரிந்த இடங்களில் நீங்கள் சந்தித்த நமது ஈழ உறவுகளிடத்தில் சாட்சியங்களை ஆவணப்படுத்த முடியும், திரட்ட முடியும்னா தயவு செய்து அதை திரட்டி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துக்கு நீங்கள் உடனடியாக அனுப்பணும். அதை யார் வேணாலும் நேரடியாக கொண்டு வந்து சேர்ப்பிக்கலாம், அல்லது மாவட்ட தலைமை மண்டல தலைமை இடத்துல கொடுத்து கூட வந்து சேர்ப்பிக்கலாம். அதை இன்றிலிருந்து நீங்கள் சரியாக இந்த அக்டோபர் 15க்குள்ளாக நீங்கள் திரட்டி கொடுப்பது
மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இயன்றவரை நமது உறவுகளை சந்திங்க. முகாம்களுக்குள் சென்று திரட்ட முடிஞ்சால் திரட்டி கொடுங்க. இல்லை முகாம்களில் இருக்கிற நமது தம்பிகள் தங்கைகள்கிட்ட சொல்லி அங்கே இருக்கிற நமது உறவுகள்கிட்ட ஆவணங்களை சாட்சியங்களை பெற்றுத்தர முடியும்னாலும் பெற்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை அலுவலகத்துக்கு கொண்டு வந்து சேருங்க. இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் ராஜபக்சே ஐநா பெருமன்றத்திற்குள் பேசக்கூடாது, பேச அனுமதிக்கக்கூடாது. போர்க்குற்ற விசாரணைக்கான சாட்சியங்களை திரட்டி கொண்டிருக்கிற மூவர் குழுவை அல்லது அவர்களுடைய பிரதிநிதிகளை இந்தியாவிற்குள் வரவழைத்து தாயக தமிழகத்தில் தஞ்சம் புகுந்திருக்கிற ஈழத்தமிழ் சொந்தங்களிடத்திலே சாட்சியங்களை பெற வேண்டும். இந்த கோரிக்கைகளை நாம் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அதே கருத்தை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் இன்று முடிக்கிறோம். மீண்டும் இதே மாதத்தில் 26ஆம் தேதி வள்ளுவர் கோட்டத்தில் பெரும் எண்ணிக்கையில் உணர்வு எழுச்சியோடு நாம் அங்கே திரளுவோம். அது உலகெங்கும் பரவி வாழக்கூடிய நமது மக்களின் உணர்வு சூட்டை உசுப்பும் என்ற நோக்கத்தில் உங்களை எல்லாம் அன்போடு மீண்டும் ஒரு முறை இந்த மாத 26ஆம் தேதி அந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். இந்த போராட்டத்தில் உணர்வு எழுச்சியோடு இவ்வளவு தூரம் பயணித்து வந்து பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் நான் என் இதயபூர்வமான நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நாம் தமிழர், உறுதியாக வெல்வோம், இதை உலகிற்கு உறக்கச் சொல்வோம். நாம் தமிழர்.